மிசுமி வெர்சஸ் கான்கரோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சடனா மிசுமி கான்கரோவை அடிக்கான். கான்கரோ பிளாக் பண்றான். பார்த்தா உடம்ப சுத்தி ரப்பர் மாதிரி மாத்தி கான்கரோவே லாக் பண்றான். நருட்டோ இந்த டெக்னிக் சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மிசுமி சொல்றான், நான் சக்கராவை யூஸ் பண்றேன், உடம்ப எப்படினாலும் வளைப்பன்னு சொல்றான். சக்குரா சூப்பரா இருக்குன்னு பாக்கா. நீ தோத்துட்டன்னு ஒத்துக்கோ, இல்லனா உன்னோட கழுத்தை உடைச்சிருவேன்னு சொல்றான். நீ என்ன நிஞ்சா டூல் யூஸ் பண்றன்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னோட கழுத்தை உடைச்சிருவேன்னு சொல்றான். முடிஞ்சா உடனே கான்கரோ சொல்ல மிசுமி கான்கரோ கழுத்தை உடைச்சிட்டான். தலை தொங்கி போய் நிக்கி. லீ அவ்வளவுதான் மேட்ச்னு சொல்றான். சென்சேக்கு என்ன சொல்லனே தெரியல. அவன் மேட்ச பாத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா சடனா மூஞ்சில இருந்து துகளா உதிர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் என்னோட ஆட்டத்தை காட்டுறேன்னு சொல்றான். பார்த்தா அது ஒரு பொம்மை, அது ஒரு பப்பட்டு. அந்த பப்பட்டை வச்சு அவனை நெரிக்கான். அவனால நகர முடியல. உண்மையான உடம்ப கயிறுல இருந்து வாரான். அவன் ஒரு பப்பட் மாஸ்டர். பப்பட்னா பொம்மையை வச்சு விளையாடுறாங்க. அவன் சக்கராவை வச்சு பப்பட்டை கண்ட்ரோல் பண்றான். மிசுமி அப்படியே அமுங்குறான். அவனால நகல கூட முடியல. கிவ் அப் பண்றான். ஆனா விட மாட்டுக்கான். சென்சேக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சடனா மிசுமி விழுறான். கான்கரோவை வின்னர்னு அறிவிக்காங்க. நருட்டோ கேக்கான், இவன் என்ன 2 உடம்ப வச்சு சண்டை போடுறான், இது சீட்டிங்னு சொல்றான். கக்காஷி சொல்றான், அது ஒரு பொம்மை, அதுவும் ஒரு நிஞ்சா டூல்னு சொல்றான். சக்குரா சொல்றா, நீ கத்திய யூஸ் பண்ற மாதிரி தான் அவனும் யூஸ் பண்றான், அதுவும் ஒரு நிஞ்சா டூல்னு தான் சொல்றான் அவ. மிசுமிய ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போறாங்க. சக்குரா நினைக்கா எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்கன்னு. சக்குரா பாத்ரூம்ல போய் மூஞ்ச கழுவிட்டு இருக்கா. ஈனோ வந்து சக்குராவை நக்கல் பண்றான். சாஸ்கியே உடஞ்சிட்டான், நீ மட்டும் சண்டை போட்டு என்ன பண்ண போற, பேசாம விலகிருன்னு சொல்றா. சக்குரா பழச நினைக்கா. முடிய வெட்டினத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நம்மளாலே எதுனாலும் பண்ண முடியும்னு சொல்றா. நான் சண்டைக்காண்டி தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஈனோ அப்படியே ஷாக்ல பாக்கா. 4th மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. கக்காஷி நருட்டோவை பிடிச்சி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனா மேட்ச் வருது. சக்குரா வெர்சஸ் ஈனோன்னு வந்துட்டு 2 பேரும் என்னன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. நான் இப்படி நடக்கும்னு நினைச்சு பாக்கலன்னு ஈனோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. சிக்கமாரு சொல்றான், இத்தனை பேர்ல சக்குரா கூட இவளுக்கு சண்டை வரணும், இது என்னடா இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நருட்டோ கத்துறான், சக்குரா நீ தான் ஜெயிப்ப, கண்டிப்பா சண்டை போடுன்ட்டு. சடனா 2 பேரும் சூப்பரா சண்டை போடுறாங்க. நருட்டோ சொல்றான், சக்குரா ஈனோவை அடிச்சு அனுப்பி விடுன்னு சொல்றான். ஈனோவெல்லாம் தொட கூட முடியாதுன்னு சிக்கமாரு அங்க இருந்து கத்துறான். டென்டன் இந்த சைட்ல இருந்து பேசுறா, இவங்க வெறும் வார்ம் அப் தான் பண்றாங்க. வார்ம் அப்பான்னு நருட்டோ பாக்கான். சண்டை போடுறாங்க. ஈனோ வயித்துல குத்துறா. மூஞ்சில குத்த வாரா. சின்ன புள்ள மூஞ்சி ஞாபகத்துக்கு வருது ஈனோக்கு. கன்னத்துல ஒரு அடி மட்டும் அடிக்கா. அப்படியே 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பழச நினைக்காங்க. மேடம் சொல்றாங்க, குனைச்சினா நிஞ்சுட்சு மட்டும் கத்துக்கிட கூடாது, எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. எனிமி இடத்துல ஸ்பையாவும் இருக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு கிளாஸ் பூக்களை டெக்கரேஷன் பண்றது, அதைத்தான் இன்னைக்கு பண்ண போறோம்னு சொல்றாங்க. சக்குராவும் ஈனோவும் பூ பறிக்க போறாங்க. சக்குரா சொல்றா, எனக்கு பூவை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றா. ஈனோ அவளுக்கு தெரிஞ்சதை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றா. பூவை எப்படி டெக்கரேஷன் பண்ணணும்னு சக்குராக்கு எல்லாத்தையும் சொல்றா. சக்குரா இதை கேட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கா. சக்குராட்ட இருந்து ஒரு பூவை வாங்கி அவ தலையில வச்சுட்டு அழகா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ அழகா தான் இருக்கன்னு சொல்ல சடனா ஒரு 3 பொண்ணுங்க வராளுங்க. சக்குராட்ட வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈனோ கோவத்துல பூவாலே அடிக்கா. அது ஒரு பாய்சன் பூன்னு சொல்றா. 3 பேரும் அது பாய்சன் பூவான்னு செத்துருவோன்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறாங்க. சக்குரா நினைக்கா, ஈனோ உண்மையிலே சூப்பர், அவ அழகாவும் இருக்கா அறிவாவும் இருக்கான்னு நினைக்கா. ஆனா அவளோட நான் வீக்குன்னு நினைக்கா. நீ சூப்பர், நான் வேஸ்ட்னு சக்குரா சொல்றா. ஈனோ சொல்றா, நீ இப்ப மொட்டாதான் இருக்க, ஆனா ஒரு நாள் பூவா மாறுவேன்னு சொல்றா. அப்புறம் சக்குரா சொல்றா, நான் இனிமேல் சாஸ்கி காண்டிலாம் சண்டை போட மாட்டேன், ஏன்னா நான் உன்னோட ஸ்ட்ராங்குன்னு சொல்றா. ஈனோ சொல்றா, நீயே ஒரு வேஸ்ட்னு சொல்றான். நருட்டோ கேக்கான், அவங்க ஏன் வாயால மட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு. கக்காஷி நினைக்கான், சக்குரா சின்ன வயசுல இருந்த மாதிரி இப்ப இல்லன்ட்டு. சக்குரா கேக்கா, எனக்கு ஏன் ரிப்பன் கொடுத்தன்னு கேக்கா. மொட்டு பூவா மாறுறதுக்குன்னு சொல்றா. சக்குரா அப்படி பாசத்தோட பாக்கா. அப்படி ஃபீலிங் ஆகுறா. தேங்க்ஸ் ஈனோன்னு மனசுல நினைக்கா. சக்குரா நினைக்கா, நான் என்னோட வாழ்க்கையில நீ சொன்னதான் நான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ற நினைக்கா. ஈனோக்குள்ள டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு. எல்லாரும் கை தட்டுறாங்க. சக்குராக்குள்ளது சின்னதா இருக்கு. ஈனோ மட்டும் கை தட்டுறா. அவளை என்கரேஜ் பண்றா. நீ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஈனோவை நினைச்சுக்கிட்டு இருக்கா. உன்னாலதான் நான் இங்க இருக்கேன்னு நினைக்க, ஆனா நான் இன்னைக்கு மேட்ச சீரியஸா தான் சண்டை போட போறேன்னு சொல்றா. சக்குரா அவளோட பேண்ட கலட்டுறா. ஈனோ அதை பார்த்துட்டு யோசிக்கா. என்ன நடக்கணும்னு நருட்டோ கேக்கான். பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றான். ரைவல் தான் மெயின் பாயிண்ட்னு சொல்றான் கக்காஷி. ரைவல்னா போட்டியாளர்கள். கக்காஷி மைட் காய பாக்கான்.
மைட் காய் கக்காஷிய பார்க்கான். நீ தான் என்னோட உண்மையான ரைவல்னு சொல்றான் மைட் காய். பழச காட்டுறாங்க. நானும் சாஸ்கியும் டீம் ஆயிட்டோன்னு சொல்றா சக்குரா. இனிமேல் உன்ட தோக்க மாட்டேன்னு சொல்றா. அப்படியா, நானும் உன்ட தோக்க மாட்டேன்னு ஈனோ சொல்றா. சக்குரா ஈனோவோட ரிப்பனை கொடுக்கா. உன்னோட தலையில ஹெட்பேண்ட் இருக்குன்னு நீ கையில தரியான்னு கேக்கா. சக்குரா சொல்றா, இனிமேல் உன்னை பார்த்து நான் பயந்து ஓட மாட்டேன்னு சொல்றா. நான் இனிமேல் யார்ட்டையும் தோக்க மாட்டேன்னு சொல்ல சரின்னு ஈனோ கைய கொடுக்கா. சரின்னு 2 பேரும் ஹெட்பேண்ட், ஈனோவும் சக்குராவும் நெத்தில ஹெட்பேண்ட கட்டிட்டு சண்டைக்கு தயாராகிறாங்க. சண்டையும் ஆரம்பிக்கு. சக்குரா 2 க்ளோனை போட்டு ஓடி வாரா. ஈனோ எதுன்னு கண்டுபிடிக்க பாக்கா. ஆனா சக்குரா 3 பேருக்கு சக்கரவை ஈக்குவலா ஷேர் பண்ணி ஓடி வாரான். ஒரே குத்து குத்துறா. ஈனோவை சாய்க்கா. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு ஈனோ சிரிக்கா. நருட்டோ சூப்பர்னு கத்துறான். கக்காஷி சொல்றான், சக்குரா சக்கராவை ஈக்குவலா பண்ணி சூப்பரா அடிச்சான்னு சொல்றான். உன்னோட நல்லா பண்றான்னு நருட்டோவை பார்த்து சொல்றான். அவ ஆரம்பத்துல இருந்தே சக்கராவை சூப்பரா தான் கண்ட்ரோல் பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை நான் எதிர்பார்த்ததுன்னு சொல்றான். லீ சக்குராக்கு சப்போர்ட் பண்றான். 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈனோ நினைக்கா இவ எப்போ இவ்வளவு ஸ்ட்ராங்கானு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் 2 பேரும் மூஞ்சில குத்துறாங்க. 2 பேரும் பறக்காங்க. சென்சே நினைக்காரு, இந்த மேட்ச் ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்க, எப்பந்தான் முடியும்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி பாப்போம்னு நினைக்காரு. ஈனோ கத்துறா, நீலாம் எனக்கு ஈக்குவலே கிடையாதுன்னு சொல்றான். சக்குரா சொல்றா, நீ முடியல தான் கான்சென்ட்ரேட் பண்ற, ட்ரைனிங்ல இல்லன்னு சொல்றா. ஈனோ சொல்றா, என்னையவா கிண்டல் பண்ணுன்னு. குணாயா எடுக்கா. ஷிகமோரி என்ன இவ பண்றான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா குணாயா எடுத்து முடிக்கிட்ட கொண்டு போய் வெட்றா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஈனோ கோவத்துல எனக்கெல்லாம் இந்த முடி தேவையில்லைன்னு சொல்லிட்டு வீசுறா முன்னாடி. என்னடா நடக்குன்னு நருட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஈனோ இப்போ உன்னோட கதையை முடிக்கன்னு சொல்றா. அவ டக்குன்னு மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு சைன வைக்கா. ஷிகமாரு நினைக்கான், இவன் என்ன கிறுக்கா, இதை இப்ப போடுறான்னு. சக்குரா சொல்றா, இது நிஞ்சா ஆர்ட் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சுன்னு. இது ஒரு ஆள் மாறாட்டம் ஜுட்சு. ஒருத்தர் உடம்புல இருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு போறது ஜுட்சுன்னு சொல்றா. இந்த ஜுட்சு ஒரு ஆபத்தானது. நீ இந்த ஜுட்சுவை மிஸ் பண்ணிட்டீனா உன்னோட பாடி ரெக்கவரி ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்றா. உன்னால நகல கூட முடியாது, நீ பொம்மை மாதிரி அசையாம கிடப்பன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு சைன்லே தான் நிக்கா. ஆசுமா நினைக்கான், இந்த ஜுட்சு ஸ்பைக்கு மட்டும்தான் உதவும், இது பேட்டிலுக்குலாம் சரி வராதுன்னு. இது ஒரு சாவுக்கு சமன் சொல்றான். கக்காஷி நினைக்கான், இது ஒரு பவர்ஃபுல்லான ஜுட்சு, அதனால ஹயாட்டி இந்த மேட்சை நிப்பாட்டுறது முக்கியம்னு சொல்றான். சக்குரா சொல்றா, நீ மிஸ் பண்ணிட்டுனா எல்லாமே தப்பாயிருன்னு சொல்றா. ஷிகமாரு சொல்றான், இது ஒரு கம்பைன் ஜுட்சு, நானும் அவளும் சேர்ந்து போட்டா மட்டும்தான் முடியும்னு சொல்றான். சடனா சக்குரா ஓட ஆரம்பிக்கா. சடனா நிஞ்சா ஆர்ட் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சுன்னு போட எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சக்குரா தலை தொங்கி போய் நிக்கா. பார்த்தா ஈனோ மிஸ் பண்ணிட்டான். நீ முடிஞ்சன்னு வாரா. பார்த்தா அவளால நகல முடியல. பார்த்தா ஈனோ அவளோட முடியால சக்கராவை வச்சு அவளை காலை லாக் பண்ணிட்டா. நான் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு போட்டேன்னு நினைச்சியா, அது உன்னை திசை திருப்பதுக்குன்னு சொல்றா. நான் உன்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி நீ கிவ் அப் ஆன மாதிரி சொல்ல போறேன்னு சொல்றா. சக்குராவால நகல கூட முடியல. ஷிகமாரு இன்னும் பயந்துகிட்டு தான் இருக்கான். இவன் இந்த ஜுட்சுவை கரெக்டா போட்டு முடிப்பாளான்னு. ஈனோ சடனா மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு போடுதா. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. சக்குரா சிரிக்கா. நருட்டோ சூப்பர்னு சொல்றான். பார்த்தா ஈனோ கண்ட்ரோல் பண்ணிட்டா. ரியல் பாடியை அடங்கி போய் கிடக்காங்க. என்னாச்சுன்னு நருட்டோ கேட்கான். ஷிகமாரு சிரிக்கான் அங்க இருந்து. கக்காசி சொல்றான், ஜுட்சு விழுந்துட்டுன்னு சொல்றான். சக்குரா பாடியை இப்ப ஈனோ தான் கண்ட்ரோல் பண்றான்னு சொல்றான். ஈனோ சிரிக்கா. ஈனோ கைய தூக்குறா அங்க இருந்துட்டு. சக்குரா காரணவனா கிவ் அப் கொடுக்க போறான்னு சொல்ல போறா. நருட்டோ சடனா இங்க இருந்து கத்துறான். சக்குரா, நீ ஈனோ மாதிரி ஆட்டெல்லாம் தோக்க கூடாது, அவளே ஒரு வேஸ்ட்னு சொல்றான். ஈனோ சிரிக்கா. அவள்லாம் வரமாட்டா, அவளாலெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ட்டு. திரும்பி கைய தூக்கி சொல்ல போறா. பார்த்தா சக்குரா கண்ட்ரோல் பண்ண விட மாட்டேக்கா ஈனோவை. ஈனோக்கு தலைலாம் வலிக்கு. அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. சென்சே என்னன்னு கேட்காரு. நீ வித்ட்ரா பண்ண போறியான்னு கேட்க, நான் வித்ட்ராலாம் பண்ணலன்னு சக்குரா பேச ஆரம்பிச்சிட்டா. சக்குரா உடம்புக்குள்ள ஈனோவை போட்டு அடி அடின்னு அடிக்கா. அவளால நகல கூட முடியல. ஈனோவை போட்டு அமுக்குதா. சடனா ஈனோக்கு வழி தாங்க முடியாம ஜுட்சுவை ரிலீஸ் பண்றா. 2 பேருக்கும் ஃபுல் சக்கரா இல்லாம போயிட்டு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஈனோ ஜுட்சு உடையுது. நீ எப்படி உடைச்சன்னு ஈனோ கேக்கா. உன்ன மாதிரி ஆள்டெல்லாம் நான் தோக்க மாட்டேன்னு சக்குரா சொல்றான். கக்காஷி நினைக்கான், இந்த ஜுட்சுவை உடைக்கிறது கஷ்டம். நருட்டோ இங்க இருந்து கத்தனா உடனே உள்ள இருந்த சக்குரா முடிச்சிட்டா. எல்லாரோட அவளுக்கு ஸ்பிரிட் அதிகமா இருக்குன்னு சொல்றான். 2 பேருக்கும் சக்கரா இல்ல, ஆனாலும் ஓடி வராங்க. 2 பேரும் மூஞ்சில குத்துறாங்க, பறக்காங்க. பழச நினைக்காங்க. ரத்தம் தெறிக்கி ஹெட்பேண்டு கலண்டு விழுது. 2 பேராலையும் எந்திக்க கூட முடியல. அதனால மேட்ச் டை ஆயிட்டுன்னு சொல்றாரு. 2 பேரும் தோத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆசுமாவும் கக்காசியும் வராங்க. 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க.
ரெண்டு பேரும் மயங்கி இருக்க ரெண்டு பேரும் தானா சரியாயிருவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிக்காங்க. கக்காசி சொல்றான், நல்லா வளர்ந்துட்டாங்க, இவங்களை எக்ஸாம் அனுப்புனதுக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்றான். அடுத்து 5th பேட்டில காட்டுறாங்க, டென்டன் வெர்சஸ் டெமாரி. நெஜி சொல்றான், இந்த மேட்ச் பயங்கரமா இருக்க போகுதுன்னு சொல்றான். சடனா சக்குரா முழிச்சிட்டியான்னு ஈனோ கேக்கா. நான் தோத்துட்டோனோன்னு சக்குரா கேக்கா. இல்ல, மேட்ச் டை ஆயிட்டுன்னு சொல்றா. ஹீனோ ஹெட்பேண்ட கொடுக்கா சக்குராட்ட. சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. ஈனோ சொல்றா, மொட்டு ஒரு வழியா அழகான பூவா மாறிட்டுன்னு சொல்றா. தேங்க்ஸ்னு சக்குரா சொல்ல, அப்புறம் எப்பவும் போல சாஸ்கிக்காண்டி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டென்டன் வெர்சஸ் டெமாரி ஸ்டார்ட் ஆகுது. 5th மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு. லீ கத்துறான், நீ தான் ஜெயிப்பண்ணு. ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க, ஆனா சண்டை போட மாட்டுக்காங்க. லீயும் மைட் கையும் கத்திக்கிட்டே இருக்காங்க. நருட்டோ என்னடா இவனுக்கு கத்திக்கிட்டே இருக்கானுங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஹொக்காகே சொல்றாரு, டென்டன் அடிலாம் தூரத்துல இருந்தா வேலை பார்க்கும், பக்கத்துல இருக்காதுன்னு சொல்றாரு. டமாரி சொல்றா, நான் அடிப்பேன்னு நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியான்னு. நான் என்னோட மூவை யூஸ் பண்ணோம்னா நீ தோத்துருவேன்னு சொல்றா. அப்படியான்னு சொல்லிட்டு டென்டன் சுரிக்கனை எடுத்து வீசுறா. அது மிஸ் ஆகுது. டெமாரி சொல்றா, உன்னோட ஏம்லாம் என்கிட்ட செல்லாதுன்னு சொல்றா. லீ கத்துறான். மைட் கை சொல்றான், இது வரைக்கும் டென்டனோட ஏன் மிஸ் ஆனதே இல்லைன்னு. நெஜி சொல்றான், ஆனா இந்த வாட்டி மிஸ் ஆயிட்டு. மைட் கை இது வரைக்கும் இது மிஸ்ஸே ஆகாது, ஆனா இந்த வாட்டி மிஸ் ஆக வச்சிருக்கான்னு சொல்றான். சிக்கமரு சொல்றான், இந்த மேட்ச்ல சாண்ட் வில்லேஜ் தான் ஜெயிப்பாங்கன்னு. எப்படி சொல்றேன்னு நருட்டோ கேட்டான். மேட்சே ஸ்டார்ட் ஆகலையன்ட்டு. எனக்கு தெரியும்னு சொல்றான் சிக்கமாரு. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றான். நீ சும்மா இருடான்ட்டான் அவன். சோஜி சொல்றான், சிக்கமாரு சொன்னா கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றான். எனக்கு ஒன்னும் புரியல நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். டென்டன் அமைதியா யோசிக்கா டிஸ்டன்ஸ நோட் பண்றா. அதையும் டெமாரி கண்டுபிடிச்சிட்டா. அவளோட ரெக்கையை தொடுதா. டென்டன் பாக்கா, அட இதான் உன்னோட டெக்னிக்கான்னு சொல்லிட்டு ஸ்கிராலை எடுத்துட்டு சுத்திட்டு ஓடுறா. வெப்பனை வச்சு அடிக்கா. அசால்ட்டா பிளாக் பண்ணி விட்டா. டென்டனுக்கு ஒண்ணுமே புரியல, இவ எப்படி தடுத்தான்னு. அது அவளோட சீக்ரெட் வெப்பனான்னு. டெமாரி சொல்றா, இதுல ஒரு புள்ளி தான் இருக்கு, 3 புள்ளி வரல நீ தோத்துருவேன்னு சொல்றா. லீஸ் கத்துறான். டென்டன் கோவப்படாம அமைதியா இருந்து யோசின்னு சொல்றான். எனக்கு தெரியும்னு நினைக்க அவ. டென்டன் இப்ப 2 ஸ்கிராலையும் எடுக்கா. மைட் காய் நினைக்கான், இவ ஆல்ரெடி இந்த ஜுட்ஸோ யூஸ் பண்ணிட்டாளன்ட்டு. நருட்டோ பாத்துட்டே இருக்கான். டென்டன் சடனா தரைய 2 ஸ்கிராலையும் வைக்கா. ரைசிங் ட்வின் டிராகன் சொல்றா. பார்த்தா 2 டிராகன் ஸ்கிரால்ல இருந்து வருது. இப்ப நிறைய வெப்பனை கொண்டு அடிக்கா. வீசிக்கிட்டே இருக்கா. அவ இப்ப 2 ஸ்டாரை வர வைக்கா. அதை வச்சு ஒரே வீசுதா. அட்டாக்க பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. டென்டன் சொல்றா, இன்னும் ஆட்ட முடியலன்னு சொல்ல, பார்த்தா சக்கராவை வச்சு எல்லா வெப்பனையும் தூக்குறா. திரும்பியும் வீசுறா. பார்த்தா அவ 3 ஸ்டாரை ஓபன் பண்ணிட்டா. அதை வச்சு அடின்னு அடிக்கா. சடனா சிரிக்கா. எல்லா அடியையும் பிளாக் பண்ணி விட்டா. டெமாரி சடனா மறைதா. டென்டன் அவளை தேடுறா, இவ எங்கடா போனான்ட்டு. பார்த்தா பின்னாடி பறந்து வாரா. டென்டனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. உன்னோட கதையை நான் முடிக்க போறேன்னு டெமாரி சொல்ல, வின் சைக்கிக் ஜுட்ஸுன்னு போடுறா. அது காத்த சுழல் மாதிரி மாத்துது. அது டென்டனை நோக்கி தான் வருது. அவளை சுத்தி தூக்குது. உள்ள வச்சு வெட்டுன்னு வெட்டுது. அவளுக்கு ரத்த காயமா ஆகுது. நெஜி சொல்றான், டென்டனால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ட்டு. அவ்வளவுதான் மேட்ச்னு சொல்றான். பார்த்தா டென்டன் மேல இருந்து வெளியே வந்து உழப்பாக்கா. டெமாரி ரெக்கையால பிடிக்க அவளை. நருட்டோ என்னடா இதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். டெமாரி சொல்றா, மேட்ச் போரா தான் போய்கிட்டு இருக்குன்ட்டு. மைட் கை சொல்றான், அவ எல்லா வெப்பனையும் அடியையும் பிளாக் பண்ணிட்டா. சோஜி சொல்றான், சிக்கமாரு சொன்னாதான் நடக்க போகுதுன்னு சொல்றான். கான்கரா சொல்றான், இது முதல்ல தெரிஞ்சதுதான்ட்டு. ஹொக்காகே நினைக்காரு, சாண்ட் வில்லேஜ்காரங்க ரொம்ப பயங்கரமா இருக்காங்கன்ட்டு. சென்சே டெமாரிய வின்னர்னு அறிவிக்க டென்டனை தூக்கி வீசுறா. சடனா லீ வந்து கேட்ச் பிடிக்கான் அவளை. லீ சொல்றான், மேட்சே முடிஞ்ச பிறகு ஏன் இப்படிலாம் பண்றேன்னு கேட்கான். டெமாரி சொல்றா, அந்த குப்பையை தூக்கிட்டு போன்னு சொல்றா லீய பார்த்து. லீ டென்ஷன் ஆகுதான். லீஃப் ஹரிக்கேன்னு போட வரான். நெஜி நிறுத்துன்னு சொல்றான். கேட்காம அடிக்க போக அவ சடனா பிளாக் பண்றான். மேட்ச் ரிங்குக்குள்ள மைட் காய் வந்துட்டான். நிறுத்துன்னு சொல்றான். காரா அங்க இருந்து பேச ஆரம்பிச்சிட்டான். டெமாரி மேட்ச்ல தான் வின் பண்ணிட்டீலா, வெளியவான்னு சொல்றான். அந்த வேஸ்டான குரூப்ல பேசிக்கிட்டு இருக்காதன்னு சொல்றான். சடனா மைட் காய் சிரிக்கான். மைட் காய் சொல்றான், சாண்ட் வில்லேஜ் உன்னை புரிஞ்சுக்கணும்ட்டு. லீய நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு சொல்றான். அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு மேட்ச்ல தெரியும்னு சொல்றான். கீபா சொல்றான், சாண்ட் வில்லேஜ்காரன் கூட சண்டை வரக்கூடாதுன்னு. ஹினாட்டா சொல்றா, அவங்க எல்லாருமே சூப்பர்னு சொல்றா. அக்கமாரு இன்னும் காராவை பார்த்து பயந்துகிட்டு தான் இருக்கு. சக்குரா சடனா வாரா. நருட்டோ கேட்டான், உனக்கு இப்ப பரவாயில்லையான்னு. சக்குரா சொல்றா, நீ கவனமா இருக்கணும், நீ இதுல தோத்திட்டினா சாஸ்கி முன்னாடி எப்படி முழிப்பன்னு கேக்கா. தேங்க்ஸ்ன்னு சொல்றா அடுத்து சக்குரா.
நீ சொன்னனாலதான் நான் ஈனோவை கண்ட்ரோல் பண்ண விடல, அதுல இருந்து வெளியே வந்தேன்னு சொல்றா. பரவாயில்லன்னு நருட்டோ சொல்றான். நருட்டோவும் லீயும் கத்துறாங்க, அடுத்த மேட்ச் எனக்குத்தான்னு. பார்த்தா ஷிக்கமாரு வெர்சஸ் கின்னு மேட்ச் வருது. ஷிக்கமாரு எப்பவுமே சோம்பேறியா தான் இருப்பான், அங்கேயும் வந்து சோம்பேறியா தான் நிக்கான். ஈனோ கத்துறா ஷிக்கமாருன்ட்டு. எனக்கு எல்லாம் தெரியும், பாத்துக்கிட்டேன் ஷிக்கமாருங்கிறது சொல்ல ஈனோ கத்திக்கிட்டே இருக்கான். சவுண்ட் வில்லேஜ்காரன் சொல்லி அனுப்புறான், அவன் ஷேடோவால தான் ஃபைட் பண்ணுவான், பாத்து இருன்னு. சரி நான் பாத்துக்கிட்டேன்னு அவ போறா. ஈனோ என்ன கத்திக்கிட்டே தான் இருக்கா ஷிக்கமாருன்னு. ஷிக்கமாரு நினைக்கான் ஒரு பொண்ணு கூட நம்மளுக்கு சண்டைன்ட்டு. ஷிக்கமாரு யோசிக்கான், அவங்க டீம்ல எல்லார் டெக்னிக்கையும் நான் பார்த்தேன், ஆனா இவளோட டெக்னிக்கை மட்டும் நான் பாக்கலன்னு சொல்றான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சடனா ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு போட போறான். பார்த்தா அவ பிளாக் பண்ணிட்டான். அவ ஊசியை கொண்டு எரியுதா, அதுல மணியா இருக்கு, அத பிளாக் பண்ணி விடுதான். கின்னி எப்படி அடிக்க போறான்ட்டு ஷிக்கமாரு சொல்றான், நீ இப்படிதான் என்னை அட்டாக் பண்ண போறேன்ட்டு. ரொம்ப பேசுறேன்னு சொல்லிட்டு எரியிறா, பிளாக் பண்றான். பார்த்தா ஊசியில மணி ஆடுது, என்னதுன்னு பின்னாடி பாக்கான். மணி இல்லாத ஊசியை கொண்டு எரியுதா, அவனை அடிக்கவும் செய்தான். அவன் அதை புடுங்கி போடுறான். பார்த்தா மணி திரும்பியும் ஆடுது. ஷிக்கமாருக்கு அப்படியே தலை ஃபுல்லா கிறக்குது. அந்த பெல் சாதாரண பெல் இல்லைன்னு சொல்றா, அது ஒரு வைப்ரேஷன் பெல். அது உன் காதுல படப்பட நீ மயக்க வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றான். பார்த்தா அவனுக்கு நிறைய பேர் நிக்க மாதிரி தெரியறாங்க. உன்னோட ஷேடெல்லாம் இனிமேல் என்கிட்ட வேலை காட்டாதுன்னு சொல்லுதா. ஊசியை கொண்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கா, அடி வாங்குறான். உன் கதையை முடிக்க போறேன்னு கின் சொல்றா. பார்த்தா சடனா அவளால நகல கூட முடியல. எனக்கு என்னாச்சுன்னு கேக்கா. என்னோட ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு கம்ப்ளீட் ஆயிட்டுன்னு சொல்றான். பார்த்தா அவன் சக்கரா த்ரெட்ல மூலியமா ஷேடோ வர வச்சிருக்கான். அதை வச்சு அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டான். அவளால நகல கூட முடியல. அவ்வளவுதான் உன்னோட கதைன்னு சொல்றான். அவ சொல்றா, இத வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றா. நான் என்ன பண்றேனோ அதைத்தான் நீயும் பண்ணுவ, அதனால இது ஒரு வேஸ்ட் ஜுட்ஸுன்னு சொல்றா. டக்குன்னு சுரிக்கன அவன்கிட்ட இருந்து எடுக்கான். அவளும் அதே மாதிரி எடுக்கா. நான் எரிஞ்சோம்னா நீயும் எரிவன்னு சொல்றா. பார்த்தா எரிஞ்சிட்டான். ஷிக்கமாரு சடனா பின்னாடி குனிதான். அதே மாதிரி அவளும் குனிதா, சிரிச்சுக்கிட்டே போறா. டக்குன்னு செவத்துல மண்டை அடிக்கி அவ சாஞ்சிட்டா. ஷிக்கமாரு சொல்றான், அதான் முதல்ல சொன்னேன், ஒரு ஷினோபி இடத்த நோட் பண்ணணும், நான் உன்னை பிளான் பண்ணி தான் பின்னாடி அடிக்க வச்சேன்னு சொல்றான். ஷிக்கமாருவ வின்னர்னு சொல்லி அறிவிக்காங்க. ஈனோ கத்துரா ஷிக்கமாருன்ட்டு. நருட்டோ சொல்றான், எப்பவுமே சோம்பேறியா தான் இருக்கான், ஆனா மாசா வின் பண்ணிட்டானு. கீபா சொல்றான், இன்னும் 8 பிளேயர் மட்டும்தான் இருக்காங்கன்னு. காராக்கு நெஜி கூட சண்டை போடணும்னு ஆசை. அப்புறம் நெஜி ஹினாட்டாவே பாத்துக்கிட்டு இருக்கான், ஆனா அவ பாத்தும் பார்க்காத மாதிரி இருக்கா. கடைசியில நம்ம மேட்ச் வந்துட்டு நருட்டோ வெர்சஸ் கீபான்னு வருது. கீபா சொல்றான், நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம் அக்கமாருன்னு சொல்றான். லீ வருத்தப்படுறான். நம்ம மேட்ச் எப்ப வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். கக்காஷி லீய பார்த்து நினைக்கான், இவனை பார்க்கல சின்ன வயசுல மைட் காய பார்த்த மாதிரியே இருக்குன்னு நினைக்கான். அடுத்து கக்காஷி நருட்டோவை பார்க்கான். உன்னோட எபிலிட்டியை நான் எப்ப பாப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு மனசுல. அடுத்த மேட்ச் நருட்டோ வெர்சஸ் கீபா மேட்ச். கீபா நான் ஈஸியா வின் பண்ணிடுவேன்னு சொல்றான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஹொக்காகே பாக்காரு, நான் யாருன்னு காட்ட போறேன்னு நருட்டோ சொல்றான். நான் தான் உன் கதையை முடிக்க போறேன்னு கீபா சொல்றான். டக்குன்னு கீபா அக்கமாருவை எடுக்கான். நருட்டோ சொல்றான், நான் எல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வரான்ட்டு. இதெல்லாம் ஓகேவான்னு சென்சேட்ட கேட்கான். சென்சே சொல்றாரு, நாயும் ஒரு நிஞ்சா டூல் தான், அதை யூஸ் பண்ணலான்னு சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல சோகமாகறான். சரி வா 2 vs 1 போடுவோன்னு சொல்றான். கீபா சொல்றான், அக்கமாரு நான் மட்டுமே இந்த மேட்ச பாத்துக்கிறேன்னு சொல்றான். கக்காஷி இந்த நேரத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் குருனே நினைக்கா, நருட்டோவாலெல்லாம் கீபாவை ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கா. ஹினாட்டா நருட்டோ மேல வருத்தப்படுறான். கீபாவெல்லாம் ஜெயிக்கிறது கஷ்டமேன்ட்டு. லீ நருட்டோக்கு சப்போர்ட் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கான். ஜோஜி சொல்றான், கீபா ரொம்ப லக்கின்ட்டு. கீபா நருட்டோவை நக்கல் பண்றான். நருட்டோக்கு டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுறது ஹொக்காகே மட்டும்தான் வரும்ட்டு அவன் பழசையும் நினைக்கான். நருட்டோ கிளாஸ்ல டிரான்ஸ்பர்மேஷன் ஜுட்ஸு போட்டு ஹொக்காகேவா மாறுதான். எல்லாரும் அதை பார்த்து சிரிக்காங்க. அவனால வேற எதுவாவும் மாற முடியல. தலை தொங்கி போய் நிக்கான். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உன்னை ஒரே அடியில முடிக்கன்னு கீபா சொல்றான். நான் உன்னை முடிக்க நருட்டோ சொல்றான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்காதன்னு சொல்றான். அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கீபா நிஞ்சா ஆர்ட் பீஸ்ட் மிமிக்ரி போடுறான். சடனா பீஸ்ட் மாதிரி சேஞ்ச் ஆகுது. அந்த இடத்துல ஓடி வந்து நருட்டோ ஒரே குத்து குத்துறான். நருட்டோ சாஞ்சிட்டான். கீபா சொல்றான், சென்சே மேட்ச் முடிஞ்சிட்டுன்னு சொல்லுங்கன்ட்டு. எல்லாரும் சொல்றாங்க, இது தெரிஞ்ச விஷயம்தான்ட்டு. ஹினாட்டா வருத்தப்படுறான் நருட்டோ மேல. சக்குரா கக்காஷிய சடனா பாக்கா. அவன் சிரிக்கான். அப்புறம் சக்குரா நருட்டோவை பத்தி பழச யோசிக்கா. அவன் ஹொக்காகே அவன் சொல்றதெல்லாம் யோசிச்சு பாக்கான். கீபா அவ்வளவுதான் கிளம்புறேன்னு சொல்றான். சக்குரா நருட்டோவை பத்தி எல்லாம் நினைக்கா, அவன் என்னெல்லாம் செய்வான்ட்டு. பார்த்தா நருட்டோ எந்திரிச்சிட்டான். எல்லாரும் நருட்டோவை குறைச்சி எடை போடுறாங்கன்னு சக்குரா நினைக்கா. நருட்டோ சாஸ்கியை காப்பாத்தினதெல்லாம் நினைச்சு பாக்கா. சக்குராவும் சிரிக்கா. நருட்டோ மாசா எந்திரிச்சு நிக்கான். சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன குறைச்சி எடை போடாதன்னு சொல்றான். லீ கத்துறான்.
சிக்கமாரு நருட்டோ வளர்ந்துட்டான்னு சொல்றான். நருட்டோ சொல்றான், உன்னோட பவரை கண்டுபிடிக்கத்தான் நான் அடி வாங்குறேன்னு சொல்றான். நீ நாயனாலும் யூஸ் பண்ணு, எதனாலும் யூஸ் பண்ணு, சண்டை போடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். கீபா கோவப்படுதான். பார்த்தா டீமா வந்து அடிக்கான், ஸ்மோக் பாம்பு போடுதான். நருட்டோக்கு கண்ணே தெரியல. அக்கமாரு உள்ள போட்டு மாத்தி மாத்தி அடிக்கி ஓடி வெளியே வாரான். பார்த்தா அக்கமாரு குதிச்சுட்டு வந்து உள்ள ஒரு மிதி மிதிக்கி உள்ள இழுத்துட்டு போகுது. அடிபட்டு கிடக்கான். அக்கமாரு கீபோர்ட்ட ஓடி வருது. வாவான்னு சொல்றான். சடனா கைய கடிக்கி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா கைய கடிச்சிட்டு. பார்த்தா நருட்டோ டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுறான். பார்த்தா அக்கமாரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான். அக்கமாருவை எங்கன்னு கேட்கான். அதை அடிச்சு தூக்கி வச்சிருந்திருக்கான். ஏனோ இது நருட்டோ தானா, என்ன இப்படி சண்டை போடுறான்னு பாக்கா. டெமாரி சொல்றா, இவன் சூப்பர் டைமிங்ல ஜுட்சு போட்டான், டைமிங்ல மாத்திட்டான்ட்டு. காரா மேட்ச கூர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கான். சூப்பர்னு ஹினாட்டா சொல்றான். சக்குராவும் கத்துரா, நான் சீரியஸா சண்டை போட போறேன்னு சொல்றான். அப்படியான்னு கேட்கான். கக்காஷி நினைக்கான் நருட்டோ வளர்ந்துட்டான்ட்டு. ஹொக்காகே நினைக்காரு நருட்டோ நல்லா சர்ப்ரைஸ் பண்ணிட்டான் நம்மள அப்படின்ட்டு. ஆசுமா நினைக்கான் கக்காஷி நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கான்னு. அப்புறம் கீபா அமைதியா இருக்கான். என்னடா நடக்குன்னு பாக்கான். அக்கமாருக்கு சடனா ஒரு மாத்திரையை கொடுக்கான். பார்த்தா அது சிகப்பு கலர்ல மாறுது. அது பாக்கே ஆக்ரோஷமா ஆகுது. அது நருட்டோ மிதிச்சுட்டு அங்க இருந்து போகுது. நருட்டோட க்ளோன் உடையுது. கக்காஷி அது ஃபுட் பில்ஸ்ன்னு சொல்றான். சடனா அக்கமாரு கீபா மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நருட்டோ கத்துறான், இவனு ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கான்ட்டு. எதுவும் ஒரு நிஞ்சா டூல்னு சொல்றாரு சென்சே. நருட்டோ நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். சிக்கமாரு என்னதுன்னு கேட்கான். ஜோஜி சொல்றான், அது ஒரு ஃபுட் பில்ஸ்ன்னு சொல்றான். அது நம்மளோட சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும் சொல்ல ரெண்டு பேரும் நருட்டோவை அடிக்க வராங்க. அவன் தப்பிக்கான். கண்டினியூஸா வந்து அடிக்கி நருட்டோ அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். ஆசுமா சொல்றாரு கீபா கரெக்டான ஃபுட் பில்ஸ் எடுத்திருக்கான்ட்டு. அதனால சக்கரா சரியா அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாரு. ஹினாட்டா பயந்துட்டே இருக்கா நருட்டோவால அடிக்க முடியலன்ட்டு. நருட்டோ அடிக்க முடியாம பிளாக் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கான். சடனா மேன் பீஸ்ட் அல்டிமேட் டைஜூட்ஸ்னு வந்து நருட்டோவை அடிக்கான். நருட்டோ ஏர்ல போய் விழுறான். எல்லாரும் என்னடா இதுன்னு பாக்காங்க. நருட்டோ திரும்பியும் சொல்றான், நான் ஹொக்காகே ஆவன்னு. இவ்வளவு வீக்கா இருக்க, நீ ஹொக்காகே எல்லாம் ஆக முடியாதுன்னு கிண்டல் அடிக்கான். நான் வேணா உனக்காண்டி ஹொக்காகே ஆகுறேன்னு சொல்லி சிரிக்கான். நீ எல்லாம் ஒரு நாள் ஹொக்காகே ஆக மாட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹினாட்டா பழச நினைக்கான். நருட்டோ வீக்லாம் கிடையாது, அவன் சின்ன வயசுல இருந்தே அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவனோட கனவுக்காண்டி அவன் ஓடிக்கிட்டே இருக்கான்னு நினைக்கா. அவன் எல்லா இடத்துலயும் அவன் ட்ரைனிங் தான் எடுப்பான். அவன் எதுக்காண்டி அவனை விட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்றா. அப்புறம் எல்லாரும் அவனை ஒதுக்குனாங்க. யாரும் நருட்டோவை நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கா. ஹினாட்டா எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பாக்கா. சக்குரா இங்க இருந்து கத்துறா, நருட்டோ எந்தி சண்டை போடுன்ட்டு. ஹினாட்டா சொல்றா, நருட்டோவை பத்தி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப தெரிய போகுதுன்ட்டு. நருட்டோ எந்திரிச்சு நிக்கான். ஷாக்ல பாக்காங்க. நருட்டோ சொல்றான், என் கூட ஹொக்காகைய போட்டி போட யாருக்கும் தகுதி கிடையாதுன்னு சொல்றான். நீ இப்ப போட்டி போடலாம் உன்னால முடியாதுன்னு சொல்றான். கீபா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீ திரும்பி திரும்பி வந்து அடி வாங்குறேன்னு. திரும்பியும் கீபா அக்கமாரு கூட சேர்ந்து வாரான். எத்தனை வாட்டி இந்த டெக்னிக்க போடுவேன்னு நருட்டோ சொல்றான். ஓடி வந்து ஃபேங் ஓவர் ஃபேங் போடுதாங்க. நருட்டோ தப்பிக்கான். திரும்பி ஸ்மோக் பாம்ப போடுதான். ஃபேங் ஓவர் ஃபேங் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நருட்டோவால தடுக்க முடியல. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆனா சிரிச்சுட்டே இருக்கான். நீ எத்தனை வாட்டி வந்தாலும் உன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன்னு நருட்டோ சொல்றான். திரும்பி தயாராகிறாங்க அடிக்க. ஸ்மோக் பாம்ப போடுதாங்க. ஃபேங்க போட்டுட்டு அடிக்க வராங்க. நருட்டோக்கு உண்மையான கீபா யாருன்னே தெரியல. சக்குரா மேல இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. டக்குன்னு நருட்டோ ஒரு ஐடியா பண்றான். நருட்டோ டிரான்ஸ்பர்மேஷன் ஜுட்ஸு போடுதான். ஸ்மோக்கா இருக்கு. கீபா வேகமா அடிக்க வரான். எல்லாரும் ஷாக்ல பாக்காங்க. கக்காஷி சூப்பர்னு சொல்றான். பார்த்தா நருட்டோ கீபா மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான். எல்லாரும் நருட்டோ காண்டி கத்துறாங்க. லீ சொல்றான், நருட்டோ நீ ஒரு அறிவாளின்ட்டு. கீபா சொல்றான், இதான் உன்னோட மூவான்னு. நருட்டோ உன்னோட டிரான்ஸ்பர்மேஷன் ஜுட்ஸ்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்றான். ஒரு கீபா அடிக்கான். அவன் பறந்து போய் ஓடுறான். உன்னோட வாசனை எனக்கு தெரியும் நருட்டோன்னு சொல்றான். குருணை நினைக்கா கீபாவோட வாசனை தன்மை மிச்சவங்களோட 1000 மடங்கு அதிகமா இருக்கும். அதனால அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கா. நான் ஜெயிச்சிட்டுன்னு கீபா சொல்றான். ஜுட்ஸு உடையுது. பார்த்தா அது அக்கமாரு. அவன் அக்கமாருவை அடிச்சிருக்கான். ஷீனோ இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இதுன்னு கீபாவே யோசிக்கான். பின்னாடி ஒரு கீபா நிக்கான். அவனையும் அடிக்கான். அது பறந்து போய் விழுது. பார்த்தா அதுவும் அக்கமாரு தான். கக்காஷி நினைக்கான், நருட்டோ ஏமாத்துறதுலதான் மன்னனாச்சேன்ட்டு. குருணை மிரண்டுட்டா. என்னடா இப்படி பண்ணிட்டான்ட்டு. முதல்ல அடிச்ச அக்கமாருதான் நருட்டோ. டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கீபாவை அடிக்கான். எல்லாரும் கத்துறாங்க. சக்குரா நினைக்கா, நருட்டோவை அடிச்ச உடனே நருட்டோவா மாறாம அக்கமாருவா மாறிட்டான். இது வச்சுதான் அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டான்னு சொல்றா. ஈனோ நினைக்கா, நருட்டோ வர வர அறிவாளி ஆயிட்டான்ட்டு. நருட்டோ சொல்றான், உன்னோட ஜுட்ஸுவை நீ கரெக்டா யூஸ் பண்ணலாம், நீ ஒரு டம்மின்னு சொல்றான்.
கீபா நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, உன் கதையை முடிக்கண்டு வாரான். ஷுரிங்கனை எடுக்கான், நான் வின் பண்ண போறேன்னு நினைக்கான். கக்காஷி நினைக்கான் நருட்டோ இப்ப என்ன செய்ய போறான்னு அவனுக்கே தெரியலையேன்ட்டு. கீபா நீ இப்போ சீரியஸ் ஆயிட்டியான்னு நருட்டோ கேட்கான். என்னோட நியூ டெக்னிக்கை நான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்றான். எல்லாரும் இவன்ட்ட என்னடா புது டெக்னிக் இருக்க போதுன்னு நினைக்காங்க. கீபா சொல்றான் என்னடா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கன்ட்டு, வந்து ட்ரை பண்ணி பாருன்னு நருட்டோ சொல்றான். சடனா கீபா ஷுரிங்கனை வீசுறான், தப்பிக்கான். சடனா ஃபாஸ்டா ஜுட்ஸு போட்டு நருட்டோவை சுத்திக்கிட்டு அடிக்கான். நருட்டோ அடிபட்டு கிடக்கான். கான்கரோ சொல்றான் அவ்வளவுதான் கதைன்னு. நருட்டோ என்னோட சக்கரவை ஏத்தவே விட மாட்டேக்கானு. ஆனா அவன் ஃபாஸ்டா வந்து அடிச்சுட்டே இருக்கான். ஷிக்கமாரு நினைக்கான் நருட்டோவோட கதை அவ்வளவுதான். திரும்பியும் போட்டு போட்டு அடிக்கான். சடனா தூக்கி எறிதான் நருட்டோ அவனை பிடிச்சு. ரத்த சொட்ட சொட்ட நிக்கான். நான் தோக்க மாட்டேன், நான் ஹொக்காகே ஆவன்னு சொல்றான். திரும்பியும் குதிச்சுட்டு வாரான். நருட்டோ அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். சக்குரா நருட்டோன்னு கத்துறா. நருட்டோ அசையாம கிடக்கான். நீ வேஸ்ட்னு கீபா சொல்றான் நருட்டோவை பார்த்து. நருட்டோ திரும்பியும் கஷ்டப்பட்டு எந்திக்கான். ரத்தம் சிந்த சிந்த நிக்கான். நான் ஒரு காலமும் உன்னை தோக்க மாட்டேன்னு சொல்றான். எல்லாரும் நருட்டோ உண்மையிலே சூப்பர் நினைக்காங்க. சக்குரா சொல்றா நருட்டோ உன்னோட நியூ டெக்னிக்கை காட்டுன்னு. நருட்டோ நினைக்கான் அவனோட வீக்னஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், இப்பவுமே முடிக்கணும்னு. கீபா வாரான். நருட்டோ நியூ டெக்னிக்கை காட்ட போறேன்னு சொல்றான். நீ லேட்டுன்னு பின்னாடி வந்துட்டான். பார்த்தா சடனா நருட்டோ கேஸ் விடுதான். என்னடா இதுன்னு ஷாக் ஆகுறாங்க. குருனே நினைக்கா அவனுக்கு இந்த ஸ்மெல் 1000 மடங்கு அதிகமா இருக்குமே, அவனால தாங்க முடியாதுன்ட்டு அவன் உருண்டு பெறலுதான். கக்காஷி நினைக்கான் இதுதான் உன்னோட நியூ டெக்னிக்கான்னு. இவனை கணிக்கவே முடியலையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். சக்குரா கத்துரா நருட்டோ இதான் உன்னோட நேரம், உன் ஆட்டத்தை காட்டுன்ட்டு. நருட்டோ அவனோட டெக்னிக்கை காட்டுறான். சடனா 5 ஷேடோ க்ளோன் போடுதான். அவனை சுத்து போட்டான். ஒரே குத்து விடுதான். 3 பேர் சேர்ந்து ஏர்ல மிதிச்சு தள்ளுதாங்க. தலையில வந்து மிதிக்கான். நருட்டோ பெராஜ்னு சொல்றான். எல்லாரும் மிரண்டு போய் பார்க்காங்க என்னடா இப்படி அடிச்சிட்டான்ட்டு. கீபா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். கக்காஷி நினைக்கான் இதுவா புது டெக்னிக்கு, சாஸ்கி டெக்னிக் அவன் பார்த்துட்டு அதே மாதிரி போட்டுட்டான்ட்டு பேரையாச்சும் மாத்திரானு நினைக்கான். சென்சே கீபாவை போய் பார்க்கான். நருட்டோவை வின்னர்னு அறிவிக்காங்க. சக்குரா கத்துரா நருட்டோ நீ வெயிட்டுன்னு. ஷிக்கமாரு சொல்றான் இவன் கீபாவையே ஜெயிச்சுட்டான்ட்டு. ஹினாட்டாவும் சந்தோஷப்படுதா. கக்காஷி சிரிக்கான். நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன்ட்டு அவனுக்கு அவனே நினைச்சுக்கிட்டுதான் சந்தோஷத்துல மேல வரான். ஹினாட்டா நருட்டோவை பாக்கா. ஹினாட்டா நருட்டோவை கூப்பிடுதா. என்னன்னு கேக்கான். அவ அமைதியா நிக்கா. ஹினாட்டா சடனா வந்து ஹீலிங் பண்ற மருந்த கொடுக்கா. குர்னைக்கு நருட்டோவை எப்படி பாக்கான்னு புரியுது. நீ வாங்கிக்கோன்னு குர்னே சொல்றா. சரின்னு வாங்குறான். குர்னே நினைக்கா நீ சாதாரண ஆள்கிட்ட தோக்கல கீபாவை பார்த்து நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஹினாட்டா சிரிக்கா. நெஜி ஹினாட்டாவை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நருட்டோ ஹினாட்டா கொடுத்த மருந்த போடுறான். அது உடனே சரியாகுது. சக்குராட்ட கொடுக்கான். சக்குரா இத போடு, இது சீக்கிரமா சரியாகுதுன்னு சொல்றான். கக்காஷி பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். நருட்டோ உனக்கு மட்டும்தான் இது சீக்கிரமா சரியாகும், ஏன்னா அது 9 tail சக்கராவோட பவர்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹினாட்டா கீபாட்ட போய் மருந்த கொடுக்கா. எனக்கு வேண்டாம், நீ உன்னை பத்தி கவலைப்படுன்னு சொல்றான். ஏன்னு கேக்கா. ஏன்னா அடுத்து வருது 5 பேருமே மாசுன்னு சொல்றான். நல்லா சண்டை போடுன்னு சொல்றான். நெஜியும் காராவும் வந்தாங்கன்னா விலகிருன்னு சொல்றான். அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றான். சடனா மேட்ச் நெஜி வெர்சஸ் ஹினாட்டா வருது. ஹொகாகே நினைக்காரு இது ஒரு முக்கியமான மேட்ச்னு. 2 பேரும் மேட்சுக்கு வந்துட்டாங்க. நெஜி சொல்றான் உனக்கும் எனக்கும் வரும் நினைச்சு கூட பாக்கலன்னு. அவ பிரதர்னு சொல்றா. நருட்டோ கேட்க என்ன பிரதர்னு சொல்றான்ட்டு. கக்காச்சி சொல்றான் அவங்க 2 பேரும் பழமையான கிளான், அதான் ஹியூகா கிளான்ல உள்ளவங்க, கூட பிறந்தவங்க கிடையாது, கிளான்ல உள்ளவங்கன்னு சொல்றா. பிரான்ச் ஃபேமிலி மாதிரி பிரிவாங்க, அதுல இவங்க பிரதர்னு சொல்றான்னு சொல்றான். ஹெட் ஃபேமிலியும் பிரான்ச் ஃபேமிலியும் என்னன்னு கேட்கான். லீ எக்ஸ்பிளைன் பண்றான். ஹினாட்டாவும் தலைமை குடும்பத்துல உள்ளவா, நெஜி சைடு ஃபேமிலியில உள்ளவன்னு சொல்றான். குடும்பத்துக்குள்ள சண்டை நினைக்கன்னு சொல்றான். சக்குரா கேக்கா அதுவே பெரிய கஷ்டமாச்சே குடும்பத்துக்குள்ள சண்டைனா. ஆனா ஹெட் ஃபேமிலிக்கும் பிரான்ச் ஃபேமிலிக்கும் லைட்டா ஒத்து போகாது, ஆனா என்னன்னு தான் தெரியலன்னு லீ சொல்றான். உச்சிகாவும் ஹியூகாவும் ஒரே மாதிரிதான், ஆனா ஹியூகா கிளான் ஹெட் ஃபேமிலியும் சைட் ஃபேமிலியுமா பிரிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்குள்ள சில ரூல்ஸ் இருக்குன்னு சொல்றான். கக்காசி சொல்றான் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது அங்க பாருங்கன்ட்டு. நெஜி ஹினாட்டாக்கு அட்வைஸ் பண்றான். ஹினாட்டான்னு கூப்பிடுதான். ஹினாட்டா மேட்ச்ல இருந்து விலகிருன்னு சொல்றான். ஏன்னா உனக்கு தன்னம்பிக்கையே கிடையாது, உன் மேல உனக்கே நம்பிக்கை கிடையாது, நீ கென்னினா இருக்கவே தகுதி கிடையாதுன்னு சொல்றான். நீ சுன்னின் எக்ஸாம் இவ்வளவு தூரம் வந்ததே ஷீனாவும் கீபாவும் நாளதான் சொல்றான். அப்படிலாம் இல்லன்னு ஹினாட்டா சொல்ல, நான் என்னோட மாற்றத்தை பார்க்கதான் இதுல வந்தேன்னு தயங்கி தயங்கி பேசுதா. அப்புறம் குர்னே பழச நினைக்கா. ஹினாட்டா அப்பா நிக்காரு. அவரு ஹினாட்டா தங்கச்சி ஹனாபிக்கு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹினாட்டா அப்பா ஹினாட்டாவை குர்னேட்ட ஒப்படைக்காரு, நீனே இனிமேல அவளுக்கு பிராக்டிஸ் கொடுன்ட்டு. உங்களுக்கு இது ஓகேவான்னு குர்னே கேக்கா. ஏன்னா அவதான் ஹியூகா ஹெட் ஃபேமிலியோட வாரிசுன்னு சொல்றா.
அவன் தான் உங்க பொண்ணுன்னு சொல்ல அப்பா சொல்றாரு, அவ வெறும் 5 வயசு சின்ன பொண்ணுட்ட தோத்துட்டா, அவ ஒரு வேஸ்ட், அவளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல அவ வெளியே வாரா. பார்த்தா ஹினாட்டா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹினாட்டா தயங்கி தயங்கி மேட்ச்ல நின்னுக்கிட்டு இருக்கா. நெஜி சொல்றான், நீ ஹெட் ஃபேமிலிக்கே ஒரு அவமானம்னு சொல்றான். ஏன்னா தோக்குறவன் என்னைக்கும் தோத்துக்கிட்டு தான் இருப்பான்னு சொல்றான். நீ என்னைக்கும் மாற மாட்டேன்னு சொல்றான். நருட்டோ இதெல்லாம் கேட்டுட்டு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான். நெஜி சொல்றான், நான் பியாக்குகனை வச்சு எல்லாத்தையும் பாப்பேன், நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டுற மாதிரி நடிக்காதன்னு சொல்றான். ஆனா நீ பயந்துகிட்டு தான் இருக்கன்னு சொல்றான். பியாக்குகன்னா என்னன்னு சக்குரா கேக்கா, அது ஒரு உச்சிகா பவர் மாதிரின்னு சொல்றான். அதுவும் ஒரு கெக்கே கென்காய் தான் சொல்ல அதுவும் ஷரிங்கனுக்கு நிகரானதுன்னு சொல்றாங்க. ஹினாட்டா பயத்தோட உச்சியில இருக்கா. சடனா நெஜி பியாக்குகனை போடுதான். பயம் அதிகமாகுது, நடுங்கிக்கிட்டே இருக்கா. பியாக்குகனை பார்த்து பியாக்குகனை வச்சு அவ என்னென்ன செய்யறா என்னென்ன யோசிக்கிறா எல்லாத்தையும் சொல்றான். நீ பழச நினைச்சு பயப்படுதுன்னு சொல்றான். நருட்டோ கோவத்துல இருக்கான். அவளை பத்தி ஒண்ணு ஒன்னா சொல்றான். அவளுக்கு சொல்ல சொல்ல பயம் அதிகமாகிட்டே இருக்கு. அவளோட அசைவை வச்சு ஒண்ணு ஒன்னா திரும்பியும் சொல்றான். அவளுக்கு இழப்பு, அதாவது வீசிங் மாதிரி ஆகுது, நீ ஒரு நாளும் மாற மாட்டேன்னு சொல்றான். நருட்டோ அங்கிருந்து சடனா கத்துறான். அவளாலையும் முடியும்னு சொல்றான். நெஜி யாருடான்னு பாக்கான். ஹினாட்டா அவன் சொல்றது பொய்ன்னு காட்டுன்னு சொல்றான். எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க, என்னடா அவன் பேசுறான்ட்டு. நருட்டோ சொல்றான், அவன் பேசுறதான் கேட்டா எனக்கு டென்ஷன் ஆகுது, நீ யாருன்னு காட்டுன்னு சொல்றான். ஹினாட்டா சடனா அமைதியாகுதா. நருட்டோ பத்தி சொன்னதெல்லாம் நினைக்கா. நெஜி பாக்கான், என்ன இவளுக்கு பயம் போயிட்டேன்ட்டு. நருட்டோவை எல்லாம் நினைக்கா. பியாக்குகனை போடுதா. ஃபைட்டிங் ஸ்டாண்ட்ஸ்ல நிக்கா. பிரதர் நெஜி, உன் கூட நான் சேலஞ்ச் பண்றேன்னு சொல்றா. அப்படியா, சரி வான்னு சொல்றான். லீ சொல்றான், இது ஹியூகா கிளானோட ஃபைட்டிங் ஸ்டைல்னு சொல்றான். இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டைஜுட்சு ஹிடன் லீஃப்னு சொல்றான். நான் முன்னாடி சொன்னதுதான், ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டர் இருக்கான்னு சொன்னேனே, அது யாருன்னா அது நெஜியத்தான் சொன்னேன்னு சொல்றான். ஃபைட்டிங் பொசிஷன்ல நிக்காங்க. சடனா சண்டை போடுறாங்க. சண்டையே வித்தியாசமா இருக்கு. எல்லா அடிலையும் சக்கரா பறக்கு. நெஜி அடிக்க போறா, அவன் பிளாக் பண்றான். மைட் காய் சொல்றான், அவங்க டைஜுட்சு ஒரு தனி தன்மை உடையதுன்னு சொல்றான். நானும் லீயும் சண்டை போடுறது ஸ்டைல் எல்லா கையக்கால தான் உடைக்கும், ஆனா ஹியூகா ஸ்டைல் வந்து உடம்புல ஓடுற சக்கரா பாயிண்ட் அடிக்கும்னு சொல்றான். அதுக்கு பேரு ஜென்டில் பிஸ்ட்னு சொல்றான். கக்காஷி சொல்றான், இவங்க அடியில சாவுக்கு சமம்னு சொல்றான். திரும்பியும் பயங்கரமா சண்டை போட குருனே இது ஹினாட்டாவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. சக்குரா சொல்றா, சக்கரா பாயிண்ட்ல இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா சூப்பர்ன்னு சொல்றா. நருட்டோ கேக்கான், சக்கரா பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு கேக்கான். உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றான். லீ அவன் எக்ஸ்பிளைன் பண்றான், அது உடம்புல ஓடுற ரத்தம் மாதிரி, நம்ம உடம்புல சக்கரா ஓடும், அத குறி வச்சு அடிப்பாங்கன்னு சொல்றான். லீ நெஜி மேட்ச சீரியஸா பாக்கான். மைட் காய் நினைக்கான், லீயோட ஒரிஜினல் டிரைவ்ல நெஜி தான்னு. சக்குரா கேக்கா, சக்கரா பாயிண்ட் அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்கா. கக்காசி சொல்றான், அதுதான் மெயினே, அந்த பியாக்குகனால மட்டும்தான் அதை பார்க்க முடியும்னு சொல்றான். அடிக்கும் போது சக்கராவை வச்சு சக்கரா பாயிண்ட்ல அடிப்பாங்க, எனிமி அப்பமே முடிஞ்சிருவான்னு சொல்றான். சடனா ஹினாட்டா அடிச்சிட்டான்னு நினைக்காங்க, ஆனா யாரு அடிச்சான்னு சரியா தெரியல. ஹார்ட் துடிக்கி ஹினாட்டாவும் சூப்பரா சண்டை போட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. ஹார்ட் அடிவில பார்த்தா அது ஹினாட்டா. அவ்வளவுதான் உன்னோட பவரான் நெஜி கேக்கான். என்னதுன்னு நருட்டோ பாக்கான். என்னடா ஹினாட்டா தானே அடிச்சா, நெஜி அடிச்ச மாதிரி இருக்குன்ட்டு. நான் இன்னும் முடிக்கலன்னு ஹினாட்டா அடிக்க வாரா. பார்த்தா கையில இந்தியன் தாத்தா மாதிரி ஒரு போடு போடுறான். என்னடா செய்யறான்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஹொக்காகே இதான் ஹியூகா பவர்னு சொல்றாரு. நெஜி ஹினாட்டா கைய பாக்கான். பார்த்தா புள்ளி புள்ளியா இருக்கு. நான் உன்னோட சக்கரா பாயிண்ட தான் குறி வச்சு அடிச்சேன்னு சொல்றான். என்ன பேசுறாங்க நருட்டோ கேக்கான். கக்காசி சொல்றான், மொத்தம் உடம்புல 361 சக்கரா பாயிண்ட் இருக்கும், ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒண்ணு ஸ்டாப் ஆச்சுன்னா இன்னொரு இடத்துல அது அதிகமாகும்னு சொல்றான். அப்புறம் ஆப்பனண்டோட சக்கரா ஃப்ளோ எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்றான். ஷரிங்கனுக்கு கூட இந்த பவர் கிடையாதுன்னு சொல்றான். சடனா நெஜி அடிக்கான், பறந்து போய் விழுறான். நெஜி சொல்றான், என்னோட பவருக்கு நீலாம் நிகரே கிடையாதுன்னு சொல்றான். ஹெட் ஃபேமிலியில நீ ஒரு ஃபெயிலியர்னு சொல்றான். ஆனா நீ வெறும் பிரான்ச் ஃபேமிலி கரண்ட் அடி வாங்குறன்னு சொல்ல கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தாரேன், நீ இதுல இருந்து விலகிருன்னு சொல்றான். அவளால முடியல. அவ தயங்கி எந்திக்கா. நான் திரும்பியும் வருவேன்னு சொல்றான். அத என்னோட நிஞ்சா வழின்னு சொல்றான். அது நருட்டோவோட டைலாக். அவ அத சொல்றான். நருட்டோவை திரும்பி நினைக்கா. நெஜி முறைச்சுக்கிட்டே இருக்கான். ஹினாட்டா நருட்டோவை பாக்கா. நருட்டோ சொல்றான், ஹினாட்டா இவ்வளவு டஃப் கொடுப்பா நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றான். லீ சொல்றான், அவ உன்ன மாதிரியே இருக்கான்ட்டு. சக்குரா சடனா இங்க இருந்து பேசுறா, அவ எப்பவுமே உன்னத்தான் பாத்துக்கிட்டே இருப்பான்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகுறான். அப்பமும் அவன் நருட்டோவை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் பியாக்குகன்னு வர வைக்காங்க. ஆனா ரத்தம் கக்குறா. குருனே நினைக்கா, இன்னும் ஒரு அடி வாங்கினானா அவ்வளவுதான் ஹினாட்டான்னு நினைக்கா.
கக்காசி நினைக்கான் நெஜி ஹினாட்டாவோட சக்கரா பாயிண்டையே நிப்பாட்டிட்டான், அதனால அவளோட அடி இனிமேல் பவராலாம் இருக்காதுன்னு நினைக்கான். மேட்ச் முடிஞ்சிட்டு நெஜி ஈக்குவலுக்கு சாட்சி கூட வர முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். மைட் காய் நினைக்கான் அந்த பொண்ணு அவளதான்ட்டு. ஈனோ சொல்றா அவன் அவளை கொல்ல போறானா, அந்த மாதிரிதான் தாக்குறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சக்குரா சொல்றா 2 பேருக்கும் சரியான ஈக்குவலே கிடையாதுன்னு சொல்றான். நருட்டோ இதெல்லாம் கேட்டுட்டு கோவப்படுதான். நருட்டோ இங்க இருந்து கத்துறான், ஹினாட்டா ஒன்னாலையும் முடியும்னு சொல்றான். சடனா ஓடி வந்து அடிக்கா. ஈக்குவலா மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அவன் அந்த சண்டையிலையும் நருட்டோவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹினாட்டா முதல்ல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் நருட்டோவை. பழச நினைச்சு ஸ்ட்ரென்த்தை ஏத்தி அடிக்கா. நருட்டோவோட மேட்சை நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவன் தோக்க மாட்டான், எப்பவும் திரும்பி திரும்பி வருவான், நானும் அந்த மாதிரி வருவேன்னு நினைக்கா. நான் உன்னை வச்சுதான் இங்க இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சடனா வாரா, மூஞ்சில அடிக்கான். குருனே நினைக்கா ஹினாட்டா விட வேண்டியதானன்னு. ஆனா இது பழைய ஹினாட்டா இல்லன்னு அவளே நினைக்கா. பழச நினைக்கா டெய்லி அவளோட ட்ரைனிங் எடுக்கா. ஆனா எல்லா மிஷன்லயும் தோத்துக்கிட்டு தான் இருக்கா. டிப்ரெஷன்ல இருக்கா. ரத்தம் வர வர ட்ரைனிங் எடுக்கா. ஷீனா கீபா கிளம்புனாலுமே தனியா நின்று ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கா. ஆனா இது பழைய ஹினாட்டா இல்ல, இவ டிஃபரெண்டா இருக்கான்னு குருனே நினைக்கா. ஹினாட்டா நினைக்கா நருட்டோ இப்பதான் என்னைய முதல்ல பாக்கான், அதனால என்னோட பெஸ்ட நான் கொடுப்பேன்னு நினைக்கா. நெஜி நெஞ்சில ஒரு ஜென்டில் பிஸ்ட் போடுதான். ரத்தம் சிந்த விழுறா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சென்சே பாக்கான், உன் கதை அவ்வளவுதானான்னு சொல்றான். திரும்பி போறான். குருனே நினைக்கா நீ மேட்ச்ல தோத்தாலும் உன்னோட கான்பிடென்ட்ல நீ ஜெயிச்சிட்டன்னு நினைக்கா. மைட் காய் சொல்றான் அவ்வளவுதான் மேட்சே முடிஞ்சிட்டு. நருட்டோ கோவத்தோட உச்சியில இருக்கான். சென்சே வராரு. இந்த மேட்ச் முடிஞ்சிட்டுன்னு சொல்ல வர சடனா மேட்ச்லாம் முடியல. நருட்டோ அங்க இருந்து கத்துறான். சக்குரா நிறுத்துன்னு சொல்றா. அவளோட பவர் அவ்வளவுதான் சொல்றா. சொல்லிக்கிட்டே இருக்கா. சடனா நருட்டோ சிரிக்கான். எல்லாரும் ஷாக்ல பாக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹினாட்டா திரும்பி எந்திரிச்சு நிக்கா. நெஜி கேக்கான் நீ என்ன நினைச்சு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்ட்டு, இதுக்கு மேல வந்தீங்கன்னா நீ செத்துருவன்னு சொல்றான். ஹினாட்டா நினைக்கா நான் யாரு என்ன பாக்கணும்னு நினைச்சனோ அவனே என்னைய பாத்துக்கிட்டு இருக்கான்ட்டு. நெஜி பியாக்குகனை வர வைக்கான். நடிக்காதன்னு சொல்றான். ஹெட் ஃபேமிலியா நீ ஒரு வீக்குன்னு சொல்றான். நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு சொல்ல சடனா ஹினாட்டா அவ பேச ஆரம்பிக்கா. இல்ல பிரதர், என்னோட நீ தான் ரொம்ப கஷ்டப்படுறன்னு சொல்றான். சைட் ஃபேமிலியில பிறந்துட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுற, அந்த ரூல்ஸ்ல நீ ரொம்ப அவதிப்படுதுன்னு சொல்ல அதை கேட்டுட்டு டென்ஷன் அவனுக்கு தலைக்கேறிட்டு அவளை கொல்ல ஓடி வரான். சடனா 4 ஜொன்னின்னு வந்து தடுக்காங்க. நிப்பாட்டுன்னு காய் சென்சே சொல்றாரு, உன்னை இந்த ஹெட் ஃபேமிலி பிரச்சனைல வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம்னு சொல்றாரு. நெஜி சொல்றான் ஹெட் ஃபேமிலி உங்களுக்கு எதுவும் தந்துட்டாங்களா, அவளுக்காண்டி வந்து உதவ வந்துட்டீங்களான்னு பேசுறான். அப்புறம் ஹினாட்டா அங்க விழுந்துட்டா. எல்லாரும் ஓடி வராங்க. நருட்டோ அவள்கிட்ட போய் பேசுறான். ஹினாட்டா கேக்கா நான் கொஞ்சமாச்சும் மாறி இருக்கான்னு கேட்டு அந்த இடத்துல மயங்குறான். நெஜி நருட்டோவை கூப்பிடுதான். தோத்துக்குதுக்குன்னே பிறந்தவன இங்க வான்ட்டு. நான் சொல்றத கேளு, இந்த மாதிரி வேஸ்ட்டுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்றான். ஒரு வாட்டி தோக்குறவ வாழ்நாள் முழுக்க தோத்துக்கிட்டு தான் இருப்பான்னு சொல்ல நருட்டோ கோவம் தலைக்கேறி ஓடி வந்து அடிக்க வரான். லீ சடனா வந்து தடுக்கான். என்னன்னு நருட்டோ கேக்கான். அபிஷியல் மேட்சே முடிஞ்சிட்டு இத விடுன்னு சொல்றான். ஒரு லூசருக்கும் ஒரு ஜீனியஸுக்கும் நடந்த சண்டையில ஒரு லூசர் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டான்னு காட்டிட்டு ஆவான்னு சொல்ல நெஜி கூட நான் சண்டை போட போறேன்னு லீ சொல்றான். சரி இது ஒன் வழியிலே நான் ஓடுதன்ட்டு நருட்டோ விடுறான். நல்லா தடுத்தன்னு மைட் காய் அங்க இருந்து தம்ஸ் அப் காட்டுறாரு. அப்புறம் ஹினாட்டாவில முடியல. ஹார்ட் பீட் ரொம்ப அடிக்க குருனே நெஜிய பாக்கா. இவன் கொல்ல பாத்துருக்கான்ட்டு என்ன பாக்குறதுக்கு அவளை காப்பாத்தலான்னு சொல்றான் நெஜி. அவளை தூக்கிட்டு போறாங்க. நருட்டோவால அவ அப்படி இருக்கத பார்க்க முடியல. அவளை நினைச்சு வருத்தப்படுறான். அவளோட ரத்தத்தை தொட்டுக்கிட்டு நிக்கான். ஹினாட்டாக்கு நான் சத்தியம் பண்றேன்ட்டு நெஜி முன்னாடி சொல்றான். என்ன நடந்தாலும் உன்னை ஜெயிப்பன்னு சொல்றான். அப்புறம் ஹினாட்டாவோட ரத்தத்தை தொடக்காங்க. ஷிகமாரு சொல்றான் சோஜி மிச்சம் 3 பேர் தான் இருக்காங்க, சவுண்ட் வில்லேஜ்காரன், ராக்லி, கடைசியா சாண்டு காரான்ட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தன் சலச்சவன் இல்லைன்னு சொல்றான். சோஜி பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆசுமா சொல்றான் நீ மட்டும் வின் பண்ணினா உன்னை பார்பிக்யூஸ் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். ஆசுமா சொல்றான் உன்னால முடியலன்னா சரி, ஹினாட்டா சண்டை நிப்பாட்டின மாதிரி நான் வந்து நிப்பாட்டிடுறேன்னு சொல்றான். ஓகேன்னு சோஜி கத்துறான். நான் ஜெயிப்பேன்னு சொல்றான். காராக்கு ரத்தத்தை பார்த்தோன்னே உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு கான்கரோ சொல்றான் நெஜி சூப்பரா சண்டை போடுறான்ட்டு சொல்லிட்டு நருட்டோட்ட போய் பேச போறான். நருட்டோ தனியா நின்னுகிட்டு இருக்கான். அவன் நெஜிய பத்தி விசாரிக்க அவன்கிட்ட உண்மையான பவரை இன்னும் நெஜி காட்டலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட கதையை நான் முடிப்பேன்னு நருட்டோ கத்துறான். கான்கரோ சொல்றான் நான் என்னத்த கேட்டா நீ என்னத்தடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு கான்கரோ நருட்டோவை பார்த்து சொல்றான். நருட்டோ சொல்றான் எனக்கு உன்னை பிடிக்கலன்ட்டு. போடா ஒண்டையோட பேச வந்தான்னு அவன் நினைக்கான். அடுத்த மேட்ச் பார்க்க போறாங்க. மைட் கை லீட்டர் ரெடியான்னு கேட்கான்.
நான்லாம் ரெடி இல்லைன்னு லீ சொல்றான். அப்புறம் மேட்ச் வருது. பேர் வருதுக்குள்ள காராத சாண்டு வந்து சடனா மேட்சுக்குள்ள வரான். ஏன்டா இவன் வந்தான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா சோஜி கத்துறான். என்னடான்னு பார்த்தா ராக்லி விசஸ் காரான்னு வருது. நான் சேஃப் ஆயிட்டேன்னு சொல்றான். சக்குரா பயப்படுதா. லீ கத்துறான். நான் தான் வருவேன்னு தெரியும்னு சொல்றான். மைட் கை சூப்பர்னு சொல்றான். மைட் கை லீக்கு அட்வைஸ் பண்றான். காராவோட பானைய பாத்துக்கோ, அது மேல ஒரு சந்தேகமா இருக்குன்னு சொல்றான். போ அசத்திட்டு வான்னு சொல்றான். லீ ரிங்குக்குள்ள மாச குதிச்சு வரான். லீ காராட்ட சொல்றான், உன் கூட சண்டை போட போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். கான்கரோ சொல்றான், அவன் என்ன செஞ்சாலும் காராவெல்லாம் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்றான். டெமாரி அங்க இருந்து சொல்றா, அவன் ஃபாஸ்ட் தான், ஆனா அவனால காராவை பக்கத்துல கூட வர முடியாதுன்னு சொல்றா. நருட்டோ சொல்றான், நீங்க நினைக்கிறத விட லீ ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்றான். சடனா பானையில இருந்து மூடிய வீசுறான். அசால்ட்டா லீ அதை பிடிக்கான். எல்லாரும் போக்கஸா பாக்காங்க, என்னடா இவன் மாசா புடிச்சிட்டு நிக்கான்னுட்டு. சென்சே மேட்ச் ஸ்டார்ட் பண்றாரு. ஓடி போய் லீஃப் ஹரிக்கேன் போட போவ மண்ணு வந்து அவனை காப்பாத்துது. கக்காஷி நினைக்கான், இவன் சாதாரண ஜுட்சுவை யூஸ் பண்ணலன்ட்டு. நருட்டோ சொல்றான், அடே அந்த பானைக்குள்ள இவன் மண்ணதான் வச்சிருந்தானான்னு கேட்கான். சீனோ பழச நினைக்கான். ரெயின் வில்லேஜுக்காரனை கொன்னதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த மண்ணு தான் அவன் பானைக்குள்ள இவ்வளவு நாள் இருந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். லீ நான் விட மாட்டேன்னு போறான். அடிச்சுட்டே இருக்கான். ஆனா மண்ணு அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. குணாயெல்லாம் எடுத்து தடுக்கான். அதையும் வச்சு வெட்டுறான். சக்குரா சொல்றா, லீயோட ஃபாஸ்ட் இதுல பத்தலன்னு சொல்றா. நருட்டோ இவன் சேண்ட ஷீல்டு மாதிரி யூஸ் பண்றான்னு சொல்றான். கான்கரோ சொல்றான், அவன் சேண்ட யூஸ் பண்ணல, சேண்டு காராவை தானா ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்றான். லீ நினைக்கான், இவன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணாம மண்ணை அழகா கண்ட்ரோல் பண்றான்னுட்டு. விளையாட்டு முடிஞ்சிட்டுன்னு காரா மண்ணை அனுப்புறான். மண்ணு லீய பிடிச்சி தூக்கி வீசுது. அப்புறம் காராட்ட வாரான். சக்குரா கேக்கா, லீ எதுக்கு டைஜுட்ஸு மட்டும் யூஸ் பண்றான், நிஞ்சுட்ஸும் கெஞ்சுட்ஸும் யூஸ் பண்ணலாமேன்னு கேக்கா. லீ டைஜுட்ஸு மட்டும் தான் யூஸ் பண்ணுவான்ட்டு காய் சென்சை சொல்றாரு. அவனுக்கு நிஞ்சுட்ஸும் கெஞ்சுட்ஸும் யூஸ் பண்ற சக்தி கிடையாதுன்னு சொல்ல லீ தப்பிச்சுட்டே இருக்கான். சடனா வலிவையும் விழுறான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க லீ விழுறத பார்த்தா லீ தப்பிச்சுட்டு சுத்திட்டு போய் ஹேண்ட் சைன் மேல போய் நிக்கான். மைட் காய் சொல்றான், லீ ஒன்லி டைஜுட்ஸு மட்டும் தான் யூஸ் பண்ணுவான்னு சொல்றான். சடனா மைட் காய் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணு தம்ஸ் அப் காட்டுறான். நான் கண்டிப்பா யூஸ் பண்ணலாமான்னு சந்தோஷப்படுறான் லீ. அதுல என்னன்னு நம்மளுக்கே புரியல. என்னடான்னு பார்த்தா கால்ல வெயிட்ட கெட்டிருக்கான். அதை கெட்டிட்டு தான் இவ்வளவு நேரம் நடந்துகிட்டு இருந்திருக்கான். வெயிட்டையா கெட்டிட்டு இருக்கான்னு பாக்காங்க. காரா டீம் நக்கலா பேசுறாங்க. இதெல்லாம் என்ன வெயிட், இதெல்லாம் காரா ஈக்குவலுக்கே வராதுன்னு நக்கலா சிரிக்காங்க. சடனா வெயிட்டை கலட்டி கீழே போடுறான். அந்த இடமே செதறுது. எல்லாரும் மிரண்டுட்டாங்க. கக்காஷி நினைக்கான், என்னடா காய் இப்படி போட்டு பாடுபடுத்திருக்கேன்ட்டு. சடனா காய் போன்னு சொல்றான். அனல் வேகத்துல போறான். காராவால பார்க்கவே முடியல. சுத்தி சுத்தி அடிக்கான். காரா பயந்து பாக்கான். காய் சொல்றான், லீ ஃபுல்லா டைஜுட்ஸு மட்டும்தான் ட்ரைனிங் எடுப்பான்னு சொல்றான். லீ அவன் சுத்துதான். லீ ஒரு டைஜுட்ஸு மாஸ்டர்னு சொல்றான். ரொட்டேஷன்ல காராவை மிதிக்கான். ரத்தம் வருது. டெமாரி கான்கரா என்னடா காராவே அடிக்கான்னு பாக்காங்க. காய் கத்துறான், நீ யாருன்னு காட்டுன்னு சொல்றான். காரா கண்ணுக்கே அவன் தெரியல. சடனா மூஞ்சில வந்து ஒரு குத்து குத்துறான். ஷிகவர் டீம் சூப்பர்னு சொல்ல சக்குரா சொல்றா, நீ மாசுன்னு சொல்றான் இங்க இருந்துட்டு. கான்கரா ஐயோன்னு சொல்றான். சடனா நருட்டோ சொல்றான், உன் டீம்காரன் கதை முடிய போகுதுன்னு சொல்றான். நான் அதுக்கு ஐயோன்னு சொல்லல, உன்னோட டீம்காரன் கதை தான் இப்ப முடிய போகுதுன்னு சொல்றான். காரா மூஞ்சில இருந்து மண்ணா விழுது. கக்காஷி சொல்றான், இவ்வளவு நேரம் இவன் மண்ணை வச்சா மூஞ்ச ஃபுல்லா மூடி வச்சிருந்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். யாருக்கும் ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குது. கான்கரா நினைக்கான், இப்படி நடந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றான். காரா சென்சை நினைக்காரு, காரா ஆல்ரெடி பாதி மான்ஸ்டர் ஆயிட்டான்ட்டு. நருட்டோ இது என்னன்னு கேட்கான். இது ஒரு சேண்ட் ஆர்மர்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் மண் அவனை பாதுகாக்கும், அதுவால அவனை பாதுகாக்க முடியலன்னா ரெண்டாவது கட்டம் மண் அவன் உடம்புல போய் ஆர்மர் மாதிரி ஆகும்னு சொல்றான். நருட்டோ கேட்கான், இந்த ஜுட்ஸுக்கு பலவீனமே கிடையாதான்னு கேட்கான். கான்கரா மனசுல நினைக்கான், இதுக்கு பெரிய வீக்னஸே இருக்குன்னு நினைக்கான். சேண்ட் ஆட்டோமேட்டிக்கா அவனை ப்ரொடெக்ட் பண்ணாது, இவன் சக்கராவை வச்சு கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த சேண்டை இவனை ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால இவனுக்கு எனர்ஜி ரொம்ப குறையுன்னு சொல்றான். அவனுக்கு உடம்புலாம் நடுங்க ஆரம்பிக்க நினைக்கான். டெமாரி சொல்றா, காரா அவனோட கண்ட்ரோலே இழக்க போறான்னுட்டு. லீ சாதாரண ஆள் இல்லைன்னு நினைக்கா, ஆனா அவனால காராவெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு டெமாரி நினைக்கா. லீ நினைக்கான், இவன் என்ன அடிச்சாலும் திரும்பி திரும்பி வாரான்னுட்டு. ஒரு லோட்டஸ போட்டாதான் சரி வருவான்னு நினைக்கான். காய் சிக்னல் கொடுக்கான். லீ வேகமா சுத்துறான். காய் மனசுக்குள்ள பாராட்டுறான். சடனா லீ அவனை மிதிக்கான். மண்ணு அவனால ப்ரொடெக்ட் பண்ண முடியல, ஆனா அதுக்குள்ள அவன் அடி அடின்னு அடிச்சு மேலேயே ஏத்திட்டு போறான். காய் நினைக்கான், லீ பினிஷிங் மூவ போட போறான்ட்டு. சடனா கயரால மூடுறான்.
பிரைமரி லோட்டஸ்னு தரைக்குள்ள இறக்குறான். எல்லாரும் யாருடா இவன் லீன்னு பாக்காங்க. லீ முடிஞ்சிச்சுன்னு சொல்றான். காரா உடஞ்சு உடஞ்சு இருக்கான். சென்சே பாக்காரு. சடனா காரா மண்ணா உடையுதான். என்னடா இதுன்னு லீ பாக்கான். துகளா ஆகுறான். என்னடா இதுன்னு பாக்காங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு காய் கேட்கான். கக்காஷி சொல்றான், நீ ப்ரே பண்ணும் போதுதான் இது நடந்துச்சுன்னு சொல்றான். அப்பந்தான் லீக்கு கிக்கு விடுறது ஸ்டாப் பண்ணிட்டான். அப்புறம் அவனுக்கு வலிக்குன்னு போய் விட்டுட்டான்னு சொல்றான். அப்பந்தான் இது நடந்துச்சுன்னு சொல்றான். மொத்தமா கரையிறான். அவன் லீ பின்னாடி வந்து நிக்கான். கான்கரோ சொல்றான், காராவோட டீமானே வெளியே வரப்போகுதுன்னு சொல்றான். காரா சடனா அடிக்கான். சடனா சுனாமி மாதிரி வர வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் தூக்கி செவத்துலயும் அடிக்கான். கான்கரோ சொல்றான், காரா அவனை பொம்மை மாதிரி விளையாட போறான்னு. சக்குரா கேக்கா, அவனோட ஸ்பீடுக்கு இந்த அடியெல்லாம் ஈஸியா தடுக்கலாமன்னு கேக்கா. அது முடியாதுன்னு காய் சென்சே சொல்றாரு. ஏன்னு கேக்கா, கக்காசி சொல்றான், பிரைமரி லோட்டஸ் நிஞ்சுட்ஸும் கெஞ்சுட்ஸும் கிடையாது, அது ஒரு டைஜுட்ஸு. அதனால பிசிக்கல் பாடியால மட்டும்தான் அடிக்க முடியும். அதனால அவனுக்கு ஃபுல் எனர்ஜி இருக்காதுன்னு சொல்றான். காரா அடிக்கான். ஆனா லீ தப்பிக்கான். உருண்டும் வாரான். சக்குரா சொல்றா, டைஜுட்ஸு மட்டும் வச்சு வின் பண்ணலாம் முடியாதுன்னு சொல்றா. லீ நிக்க கூட முடியல. ரொம்ப இழைச்சி போய் நிக்கான். பழச நினைக்கான். அவனை எல்லாருமே கிண்டல் அடிக்காங்க. உனக்கு நிஞ்சுட்ஸும் தெரியாது, கெஞ்சுட்ஸும் தெரியாது, நீ நிஞ்சா அகாடமில இருக்கதே வேஸ்ட்னு சொல்ல அவனை லூசர் லூசர்னு காது பக்கத்துல வந்து கத்துறாங்க. அவன் அங்க இருந்து ஓடுறான். அப்புறம் காய் அதை பாக்கான். எல்லாரும் இந்த லூசரை பத்தி தான் பேசுறாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். கக்காஷி சொல்றான், அவனை பார்த்தா எனக்கு இன்னொருத்தனை பார்த்தா ஞாபகமா வருது அப்படின்னு காய பத்தியே காயிட்ட சொல்றான். ராக்லி வெறும் டைஜுட்ஸு மட்டும்தான் யூஸ் பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த லீ பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருப்பான்னு நினைக்கான். லீ பயங்கரமா பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அத மைட் காய் பாத்துக்கான். ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அங்க இருந்து கிளம்புறான். லீ விடாம 2000க்கு மேல பிராக்டிஸ் எடுக்கான். காய் திரும்பி நைட்டு வரான். பார்த்தா இவன் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கான். இவனோட பயங்கரமா பிராக்டிஸ் எடுக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து காய் டீம் வருது. உங்களோட ஏம் என்னன்னு கேட்கான் காய் சென்சே. டென்டன் சொல்றா, நான் சுனாடே மாதிரி பெரிய நிஞ்சாவா மாறணும்னு சொல்றா. சுனாடே வந்து 3 லெஜெண்டரி சேனின்ல ஒருத்தி. அவளும் ஒரு சேனின் தான். நெஜிட்ட உன்னோட ஏம் என்னன்னு கேட்கான். நான்லாம் சொல்ல முடியாதுன்னு அவன் சொல்றான். லீ சொல்றான், நான் நிஞ்சுட்ஸும் கெஞ்சுட்ஸும் இல்லாம டைஜுட்ஸும் வச்சு மட்டும் பெரிய ஆள் ஆக போறேன்னு சொல்றான். அதை கேட்டு நெஜி சிரிக்கான். நான் உன்னையே வின் பண்ணுவேன்னு லீ சொல்ல காரா அடிக்கான். ஆனா தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். அப்புறம் நெஜி பழசு நினைக்கான். நெஜியும் லீயும் சண்டை போடுறாங்க. நெஜி லீய போட்டு வெளுவெளுன்னு வெளுக்கான். அவன் விழுறான். டென்டன் சொல்றா, லீ உன்னாலெல்லாம் நெஜியை ஜெயிக்க முடியாது, அவன் ஒரு அறிவாளின்னு சொல்றா. அறிவாளியான்னு கேட்கான். அவனுக்கு என்ன ட்ரைனிங் பண்ணி பவர் கிடையாது, அவனுக்கு சொந்தமாவே பிறப்புல இருந்தே பவர் இருக்குன்னு சொல்றான். ஆனா நான் ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்றான். நெஜி சொல்றான், நீ எவ்வளவு ட்ரைனிங் எடுத்தாலும் என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றான். லீ சொல்றான், அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றான். நான் உன்னை ஜெயிப்பேன்னு சொல்லி முடிக்கான். காய் நினைக்கான், லீ ஒரு நாள் தோத்துட்டேன்னு ஒதுங்க மாட்டான்ட்டு. அப்புறம் காரா லீய போட்டு அடிக்கான். அவன் சிரிச்சுட்டே இருக்கான். லீக்கு என்ன செய்யறனே தெரியல. கான்கரோ சொல்றான், லீ காராட்டா விடுன்னு கெஞ்சத்தான் போறான்னு சொல்றான். காய் சொல்றான், லீ ஒரு நாளும் முயற்சியை விட மாட்டான்னு அங்கிருந்து பேசுறான். எல்லாரும் காய மிரண்டு போய் பாக்காங்க. ஆனா லீ அங்க அடி வாங்குறான். லீ மாதிரி யாராலையும் எஃபர்ட் போட முடியாதுன்னு நினைக்கான். லீ ட்ரைனிங் எடுக்கான். தடுக்கியும் விழுறான். காய் அங்க வந்து நின்னுகிட்டு இருக்கான். ரெஸ்ட் எடுக்கிறாயான்னு கேட்கான். லீ சொல்றான், நீங்க கொடுத்த கிக்கிங் அசைன்மெண்ட்டையும் நான் இன்னும் முடிக்கலன்னு சொல்றான். காய் சொல்றான், நெஜி வித்தியாசமானவன் தான், ஆனா அவன் அளவுக்கு நீனும் இப்ப அவர் உள்ளவன் தான் சொல்றான். என்ன சமாதானப்படுத்துறதுக்காண்டி இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்றான். உன்னை சமாதானப்படுத்துறது என்னோட வேலை பாருன்னு காய் சொல்றான். உன்னோட எஃபர்ட்டே ஒரு மாசுன்னு சொல்றான். லீ சொல்றான், நான் நெஜியோட 3 மடங்கு ட்ரைனிங் எடுக்கேன், ஆனா அவன் தான் எப்பவுமே பெஸ்டா இருக்கான்னு சொல்றான். அவன் ஈக்குவலுக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்ல, மிஷன் வந்தாலே எனக்கு கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருதுன்னு சொல்றான். என்னால என்ன செய்ய முடியும்னு கேட்கான். காய் சொல்றான், நீ உன்னை முதல்ல நம்பலனா உன்னோட எஃபர்ட்லாம் வேஸ்ட்னு சொல்றான். நானும் உன்ன மாதிரிதான், ஆனா என்னோட எஃபர்ட்டுக்கு நான் காப்பி நிஞ்சா கக்காஷியவே வின் பண்ணுவேன்னு சொல்றான். எனக்கு நிஞ்சுட்ஸும் தெரியாது, கெஞ்சுட்ஸும் தெரியாதுன்னு சொல்றான். உன்னோட நிஞ்சா வேலையே நீ போன்னு சொல்றான். லீ அழுவுறான். நான் உன்னை நம்புறேன்னு சொல்றான். என்ன பெருமைப்படுத்துன்னு சொல்லிட்டு விடுறான். சரின்னு லீ சொல்றான். காய் சென்சே சிரிச்சுக்கிட்டே நிக்கான். தேங்க்ஸ்னு அழுவுறான் இந்த பழசெல்லாம் நினைச்சிட்டு. நருட்டோ வருத்தப்படுறான் லீய பார்த்துட்டு. காரா அடிக்கான். டக்குன்னு லீ மூவ் ஆகுறான். என்னடா இதுன்னு பாக்காங்க. எல்லாரும் மிரண்டுட்டாங்க, எப்படிடா டக்குன்னு மூவ் ஆனான்ட்டு. லீ நினைக்கான், காய் சென்சே உங்களை நான் பெருமைப்படுத்தியே தீர்வேன்னு நினைக்கான். சக்குரா சொல்றா, இவ்வளவு அடிபட்டு லீ சிரிச்சுக்கிட்டே இருக்கான்ட்டு. காய் சொல்றான், லீஃப் லோட்டஸ் 2வது தடவை பூக்க போகுதுன்னு சொல்றான். சக்குரா சொல்றா, இது ஆல்ரெடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு சொல்றான்.
பார்த்தா அதை லீ சக்குரட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கான். நான் அடுத்த வாட்டி உன்னை பார்க்கும்போது நான் இதை விட ஸ்ட்ராங்கா வருவேன்னு அவன்கிட்ட சொல்றான். கக்காஷி சொல்றான், காய் நீ அதை செஞ்சுட்டியான்னு கேட்கான். இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றான். ஆமா நான் அதை பண்ணிட்டேன்னு காய் சொல்றான். கக்காஷி கேட்கான், அப்பனா ஹிடன் லோட்டஸை யூஸ் பண்ணி இவன் 8 இன்னர் கேட்டையும் துறப்பானான்ட்டு. ஆமான்னு காய் சொல்றான். எத்தனை இன்னர் கேட் வரை இவன் துறப்பான்னு கேட்கான். இவன் இப்போதைக்கு 5 இன்னர் கேட் தான் துறப்பான்னு சொல்றான். சக்குரா கேக்கா, இன்னர் கேட்னா என்னது, ஹிடன் லோட்டஸ்னா என்னதுன்னு கேக்கா. சடனா கக்காஷி ஷரிங்கன்னு ஓபன் பண்றான். கக்காஷி சொல்றான், உடம்புல மொத்தம் 8 சக்கரா மெயின் பாயிண்ட் உண்டுன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் கேட் ஓபன், செகண்ட் கேட் ரெஸ்ட், தேர்ட் கேட் லைஃப், ஃபோர்த் கேட் பெயின், ஃபிஃப்த் கேட் க்ளோஸ், சிக்ஸ்த் கேட் ஜாய், செவன்த் கேட் ஷாக், எய்த் கேட் டெத். இதுதான் மொத்தம் 8 இன்னர் கேட்னு சொல்லுவாங்கன்னு சொல்றான். இந்த கேட்லாம் ஒரு லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணி போகும். ஆனா அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி திறந்தோம்னா உடம்புல 10 மடங்கு சக்தி அதிகமாகும்னு சொல்றான். காய் சொல்றான், அடுத்து பிரைமரி லோட்டஸ் தான் ஃபர்ஸ்ட் கேட்ட ஓபன் பண்ணுன்னு சொல்றான். காய் அவன்கிட்ட பிரைமரி லோட்டஸை போடும் போதே பாடி ஸ்ட்ரெச் ஆகி ஓபன் ஆகும்னு சொல்றான். சக்குரா கேக்கா, அப்பனா ஹிடன் லோட்டஸ்னா என்னன்னு கேக்கா. செகண்ட் கேட் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆன பிறகு ஓபன் ஆகும். தேர்ட் கேட் எப்ப ஓபன் ஆகும்னா ஹிடன் லோட்டஸை ரீச் ஆன பிறகு தேர்ட் கேட் ஓபன் ஆகும்னு சொல்றா. சக்குரா கேக்கா, பிரைமரி லோட்டஸை போட்ட பிறகு நம்மளுக்கு ஸ்டாமினா எல்லாம் குறைஞ்சிரும். அப்புறம் இந்த டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேக்கா. கக்காஷி சொல்றான், 8 கேட்டையும் நம்ம ஓபன் பண்ணிட்டோம்னா நம்ம ஹொக்காகே அடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பவர் வந்துடும். ஆனா இதுக்கு மாறா என்ன நடக்கும்னா நம்ம செத்துருவோம்னு சொல்றான். கக்காஷி கேக்கா, இந்த பையன் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியல, எதுக்கு கேட் எல்லாம் திறக்க சொல்லி கொடுத்தேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியலன்னு சொல்றான். உனக்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு காய் கோவப்படுறான். அவன் இந்த உலகத்துக்கு அவன் யாருன்னு ப்ரூவ் பண்ணன்னு நினைக்கான். அவன் உயிரே போனாலும் சரின்னு இருக்கான்னு சொல்றான். அவன் சொன்னதை நினைச்சு பார்க்கான். காய் லீக்கு நியூ டெக்னிக் சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்றான். இது பிரைமரி லோட்டஸுக்கும் மேல ஆபத்தானதுன்னு சொல்றான். இது உனக்கு ஒரு ட்ரெம் கார்டு மாதிரி சொல்றான். லீ அதை சீரியஸா கேட்கான். இந்த டெக்னிக்கை நீ ஒரே ஒரு நேரத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றான். அது எப்போன்னு கேட்கான். சடனா லீ பவரை இன்க்ரீஸ் பண்றான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, இவன் என்னடா பண்றான்ட்டு. நான் இங்க தோக்க மாட்டேன் லீ சொல்றான். நிஞ்சா வழிய பாதுகாப்பேன்னு சொல்றான். தேர்ட் கேட் ஓபன் சொல்றான். மாசா நிக்கான், நரம்புலாம் பொட்டச்சுக்கிட்டு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, என்னடா இவன் கலர்லாம் மாறிட்டு நிக்கான்ட்டு. யாருக்கும் இன்னர் கேட்ட பத்தியே தெரியாது. என்னடா இது பவர் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கக்காஷி சொல்றான், தேர்ட் கேட்ட ஓபன் பண்ணிட்டான் அவ்வளவுதான் சொல்றான். மைட்கா இன்னும் இது முடியலன்னு சொல்றான். என்னன்னு பாக்கான். சடனா ஃபோர்த் கேட்டையும் ஓபன் பண்றான். கக்காஷி மிரண்டுட்டான். என்னடா இவன் ஃபோர்த் கேட்டையும் ஓபன் பண்ணிட்டான்ட்டு மாசா இருக்கான். சடனா கண்ணிமைக்கும் நேரத்துல காராவை போட்டு அடிக்கான். கக்காஷி அவன் அடி அவன்கிட்ட மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனை தேடுறாங்க. லீயையும் காராவையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா காரா மேல பறந்துகிட்டு இருக்கான் லீ அடிச்ச அடியில. மண்ணால அவனை பாதுகாக்க கூட முடியல, விட மாட்டுக்கான். காரா ஆர்மரே ஒட்டைத அளவுக்கு அடி அடின்னு அடிக்கான். கொஞ்சம் கொஞ்சமா உதிருது. வேகமா லீ வாரான். சடனா மாறி மாறி மிதிக்கான். மிதிச்சுக்கிட்டே இருக்கான். வெளுன்னு வெளுத்து ஏர்ல பறக்க வச்சுக்கிட்டே இருக்கான். நேரமே கொடுக்க மாட்டேக்கான். அப்புறம் லீ அவனோட எலும்பை உடைச்சு காராவை குத்தலாமான்னு பாக்கான். கக்காஷி யாருடா இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். நெஜி லீயா இதுன்னு நினைக்கான். லீ வேகத்துல வரான். சடனா 5th கேட்டையும் ஓபன் பண்ணிட்டான். காராவால நகல கூட முடியல அவன் அடிய பார்த்துட்டு. லீ வேகமா வரான். நெஜியை நினைக்கான் லீ. நான் யாருக்கு காட்டணும்னு நினைச்சனோ அவனே என்னைய பாத்துக்கிட்டு இருக்கான்னு பாக்கான். சடனா ஒரு வேகத்துல ஒரே குத்து குத்துறான். காராவால ஒன்னும் செய்ய முடியல. கான்கோரன் நினைக்கான், சேண்ட் ஆர்மரும் உடஞ்சுக்கிட்டே வருதுன்ட்டு. டெமாரிக்கு என்ன சொல்லணும்னே தெரியல, பார்த்து முழிச்சுக்கிட்டே இருக்கா. காய் நினைக்கான், நெஜியால கூட இவனை இந்த நேரத்துக்கு அடிக்க முடியாதுன்னு நினைக்கான். காரா சேண்ட் இப்ப வேஸ்ட்னு சொல்றான். சடனா ஹிடன் லோட்டஸ் போட்டு ஒரே குத்தா குத்துறான். ரொட்டேஷன்ல போய் கீழே விழுறாங்க. எல்லாரும் என்னடா அடி இதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. லீ அப்படியே மாசா நிக்கான். காரா பானை மண்ணு மாதிரி மாறி ப்ரொடெக்ட் பண்ண பாக்கு கீழே போய் விழுறான். கக்காஷியும் காயும் அதை பாத்துட்டாங்க. அப்புறம் லீயும் விழுறான். அந்த இடமே புகமூட்டமா ஆகுது. பார்த்தா சேண்ட் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, காய் பாக்கான் பானை அவனை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டான்ட்டு. கக்காஷியும் முழிக்கான், இது எப்படிடா நடந்துச்சுன்ட்டு. சடனா காரா மண் அனுப்புறான் லீய பார்த்து. ஆனா காராவாலே நகல முடியல. அவனுக்கு எனர்ஜியே இல்லாம மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஷீனோ பாக்கான். ஆல்ரெடி ரெயின் வில்லேஜ்காரனுக்கு இந்த டெக்னிக் அவன் போட்டிருக்கான். இது பேரு சேண்ட் கஃபின்ட்டு. லீக்கு எனர்ஜியே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுதான். மண்ணை வச்சு கையையும் காலையும் இழுத்துக்கிட்டு இருக்கான். சடனா சேண்ட் கஃபின் போட்டுதான். எல்லாரும் என்னடா இதுன்னு பாக்காங்க. லீயால நகல முடியல, அப்படியே மயங்குதான். சடனா மொத்தமா சாகுன்னு அடிக்க பாக்கான். மண்ணை வச்சு சேண்ட் கஃபினை முழு உடம்புலயும் போட பாக்கான். சடனா மைட் காய் உள்ள வரான். மாசா வந்து நிக்கான். எல்லாரும் முழிக்காங்க.
மைட் கை ஹெல்ப் பண்ணதை பார்த்து காரா அவனோட தனிமையை யோசிக்கான். எதுக்கு நீ அவனை காப்பாத்தினான்னு காரா கேட்கான். அவன் எனக்கு என்ன வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு பழச நினைக்கான். அவன் என்னோட ஸ்டூடெண்ட், அவன் எனக்கு எப்பவுமே முக்கியம்னு சொல்றான். காரா சென்சே நினைக்காரு காராக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாதுன்ட்டு. அப்புறம் காரா எந்திரிச்சு நான் விலகுறேன்னு சொல்லிட்டு போறான். சக்குரா இது என்னதுன்னு கேட்கா. கக்காஷி சொல்றான் ஆல்ரெடி லீ தோத்துட்டான்னு சொல்றான், அவன் தான் கீழே படுத்திருக்கான்ட்டு. பின்னர் அறிவிக்க போறாங்க. சென்சே அப்புறம் நிறுத்துறாரு. பார்த்தா லீ எந்திரிச்சு நிக்கான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கக்காஷி மிரண்டு போய் பாக்குறான். 5th கேட்டையும் திறந்துட்டான். யாராலையும் நகல கூட முடியாது. ஆனா இவன் எந்திரிச்சு நிக்கானுட்டு இவன் உண்மையிலே வேற லெவல்னு சொல்றான். போதும்னு மைட் காய் சொல்றான். லீட்ட போய் பேசுறான். பார்த்தா ஷாக் ஆகுறான். பக்கத்துல நின்னு பார்த்தா லீக்கு கான்சியஸே இல்ல, கோமாக்கு போன மாதிரி நிக்கான். காய் சொல்றான் கோமாக்கு போன பிறகு இவன் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கானே. எல்லாரும் என்ன இவன் கான்சியஸை இழந்துட்டானான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. காய் அழ ஆரம்பிச்சிட்டான். நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கெட்டி பிடிக்கான். நீ உண்மையான நிஞ்சா நீந்தான் சொல்றான். காராவை வின்னர்னு அறிவிக்காங்க. சக்குரா லீட்ட போய் பேச போறா. வேண்டான்னு கக்காஷி சொல்றான். இப்ப பேச போறதுக்கு நீ பேசாம இருக்கதே நல்லதுன்னு சொல்றான். டெமாரி சிரிக்கா. காரா தான் ஜெயிப்பான்னு எனக்கு முதல்ல தெரியும்ட்டு. நருட்டோ குதிச்சு லீய போய் பார்க்க போறான். நருட்டோ நினைக்கான் லீ தோப்பான்னு நினைச்சு கூட பாக்கலன்ட்டு. காராவையும் முறைச்சுக்கிட்டே போறான். எல்லாரும் வருத்தத்துல இருக்காங்க. மெடிக்கல் டீம் வருது. அவனை செக் பண்றாங்க. காய் நீங்க தான் இவனோட சென்சேவான்னு கேட்க ஆமான்னு சொல்றாரு. மெடிக்கல் டீம் தனியா கூப்பிடுதாங்க. லீய தூக்கி ஸ்ட்ரக்சர்ல வைக்காங்க. டாக்டர் சொல்றாரு அவன் உடம்புல ஃபுல்லா அடிபட்டு இருக்கு, அவனுக்கு ரெக்கவரி ஆகுது ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னன்னு கேட்காரு. அவனுக்கு லெஃப்ட் ஆர்மும் லெஃப்ட் லெக்கும் ஃபுல்லா டேமேஜ் ஆயிட்டு, அதனால இனிமேல் அவனால ஷினோபியாவே வாழ முடியாதுன்னு சொல்றாரு. சடனா காய் ஷாக் ஆகுறான். நருட்டோ அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டான். அவனை தூக்கிட்டு போவ நருட்டோ பழசெல்லாம் நினைக்கான். லீய பத்தி, சாஸ்கி கூட சண்டை போட்டது எல்லாத்தையும் பத்தி. அவன் அப்படியே அழுகுற மாதிரி இருக்கான். மைக்கே நினைக்கான் நீ உன்னோட பவரை ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்றான். காய் லீய பத்தி பழசெல்லாம் நினைக்கான். லீ சொல்றான் எல்லாரும் மதிக்கிற நிஞ்சாவை நான் மாறுவேன்னு சொல்றான். காய் பழச நினைச்சு அப்படியே அழுதுகிட்டு நிக்கான். நருட்டோ கத்துறான் நீ தான் உண்மையான ஜீனியஸ் அப்படி இப்படின்னு. கக்காஷி வாய மூடுறான். விடுங்கன்னு சொல்றான் நருட்டோ. லீக்கு நெஜி கூடயும் சாஸ்கி கூடயும் சண்டை போடன்னு ரொம்ப ஆசை, அதான் அவனோட ஏன் பைக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். இல்ல நருட்டோ, அவன் வின் பண்றதுக்காண்டி அவன் உடம்பையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான். அவன் சாஸ்கி நெஜிக்கு மேல சண்டை போடுவான்னு ப்ரூவ் பண்ணிட்டான்னு சொல்றான். அவனோட சாக்ரிஃபைஸ் யாரும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்றான். நெஜி நினைக்கான் இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்குறான்ட்டு. காய் வருத்தத்துல போறான். காரா ஜுட்சு போட்டு மேல வந்துட்டான். டெமாரி பாராட்டுறா காராவ, ஆனா அவன் ரியாக்ஷனே கொடுக்காம இருக்கான். கக்காஷி காய்கிட்ட போய் பேசுறான். அவனுக்கு ஆறுதலும் சொல்றான். வா நம்ம போவோம், அப்பனதான் இந்த டோர்னமெண்ட் முடியும்னு சொல்றான். சரின்னு காயும் போறான். ஃபைனல் மேட்ச் வருது. சவுண்ட் வில்லேஜ் டோசு வெர்சஸ் சோஜி. சவுண்ட் வில்லேஜ்காரன் நினைக்கான் என்னோட மெயின் மேட்சே சாஸ்கி கூட தான், நான் அவனை அடிச்சுட்டு நான் யாருன்னு ஒராச்சி மார்க்கு ப்ரூவ் பண்ணுவேன்னு நினைக்கான். அப்புறம் ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது.